ஓகே, லெட் பி ஸ்டார்ட். கம்பெனி லாவுடைய பகுதிகள் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ஆஃப் த கம்பெனி, மிக முக்கிய ஆவணம், கம்பெனியினுடைய மிக முக்கிய ஆவணம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த 2-3 ஆவணமே மிக முக்கியமான ஆவணங்கள் தான். மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ். இது வருடம் கொடுக்கறது, வருடம் ஆண்டறிக்கை சமர்ப்பிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மிக முக்கிய ஆவணங்கள்ல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்ட்டா நம்மளுடைய மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிங்க. அதற்கு அடுத்தது தான் உள்ள இருக்கக்கூடிய தகவல், அதுதான் நிறுவனம் பற்றிய கூறுகள் இடம்பெற்றிருக்கும். நோக்கக்கூறு இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. நிறுவனம் பற்றிய கூறுகள் இடம்பெற்றிருக்கக்கூடியது மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் தான். இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே வரும். இதுதான் நம்மளுடைய பிறப்பு சான்றிதழ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. பிறப்பு சான்றிதழ் அப்படின்ற சொல்ற மாதிரி. அப்ப பிறப்பு சான்றிதழ் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே. செயல்முறை விதிகள் 2வது டாக்குமெண்ட். செயல்முறை விதிகள் அப்படின்றது நமக்கு 2வது டாக்குமெண்ட். செயல்முறை விதிகள், சங்க செயல்முறை விதிகள் அப்படின்னு. தகவல் அறிக்கை 3வது மிக முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 3ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாருமே கரெக்டா போட்டிருக்காங்க. த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் த இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி ஆர் கான்டைன். இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது சங்க செயல்முறை விதிகள் தான், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது உள் விவகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உள் விவகாரம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. இதுல பியாண்ட் பவர் அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இப்போ நான் என்ன கேள்வி கேட்கிறேன், பியாண்ட் பவர் அப்படின்னு ஒண்ணு கேட்கிறேன். பியாண்ட் பவர் வரப்போ இந்த 3 விஷயங்களுக்கு என்னென்னலாம் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். பியாண்ட் பவர், பியாண்ட் த பவர். டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ், மெமராண்டம் ஆஃப் அல்ட்ரா வைரஸ், அல்ட்ரா வைரஸ். இது மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனுக்கு வரும். அதாவது இந்த பவரை தாண்டி, இதை தாண்டி ஏதாவது பவர்ஸ் நம்ம செய்யறப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் அப்படின்றது எதுக்கு வருங்க? கன்ஸ்ட்ரக்டிவ் outsiders are entitled to believe that all activities are taking place properly. Outsiders நல்ல விஷயம் நல்லா போயிட்டு இருக்குன்னு அவங்க நம்பலாம். அதான் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் எதற்காக, எதன் இதை பொறுத்து கொடுக்கறதுங்க? நமக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கற மாதிரி. மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் சார் இல்லைங்க. இல்லைங்க. அல்ட்ரா வைரஸ் ப்ராஸ்பெக்டஸ் சார், கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். சரி, எல்லா ஆக்டிவிட்டீஸ் ப்ராப்பரா போகுது அப்படின்னு மக்கள் நம்பலாம். இந்த டாக்டர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். சப்போஸ் அது நடக்கலன்னா கம்பெனி ரெஸ்பான்சிபிள். ஷேர் ஹோல்டர் பார்க்கல கேட்கல அப்படின்னு அவங்க கம்பெனி கிளைம் பண்ண முடியாது. வேற விதம் டீலிங் வித் அவுட்சைடர்ஸ் சார். டீலிங் வித் அவுட்சைடர்ஸ். அப்புறம் வேறங்க கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் அப்படின்றதுக்கு வேற என்னென்னலாம் சொல்றீங்களா சொல்லுங்க ப்ளீஸ். வேற உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதா நீங்க பேசலாம். கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தாங்க. நீங்க 2யும் தனித்தனியா படிக்கணும். பியாண்ட் த பவர் அப்படின்னு வரப்போ இது 3 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களை பத்தி நமக்கு சொல்லும். அதுல டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு கண்டிப்பா மெமராண்டத்தை தாண்டி நம்ம ஏதாவது ஒரு பவர் நமக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி த ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏஓஏ அவங்க சொன்ன மாதிரி ஏஓஏ தான் அதனுடைய பியாண்ட் பவர் அப்படின்னு சொல்லலாம். டாக்டரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். டாக்டரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். ஏஓஏ இண்டோர் மேனேஜ்மெண்ட்ல பியாண்ட் பவர் வரப்போ அல்லது நற்செயல்கள் குறிப்பிடுறப்போ நமக்கு இது வருங்க. நீங்க இதை எப்படி நாங்க எடுத்துக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டரின் ஆஃப் நிறுவனத்தை வெளிநபர்கிட்ட காப்பாத்துறதுங்க சார். வெளியாளர் நிறுவனத்தை காப்பாத்துறது தான் சார் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். ஆமா ஆமா ஆமாங்க, கரெக்டுங்க.
அதாவது நம்மளுடைய என்ன சொல்றாங்க, உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டை பாதிக்காத அளவுக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்றது. சூப்பரான விஷயம் இதாங்க. இந்த ரெண்டையும் நல்லா தனித்தனியா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது தகவல் அறிக்கையில ஏதாவது பியாண்ட் பவர் ஏதாவது பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? தகவல் அறிக்கையில ஏதாவது கிரிமினல் கேஸ் தான் சார். கிரிமினல் கேஸ் சிவில் அண்ட் சிவில் அண்ட் கிரிமினல் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே இருக்கும். அதுல எல்லாம் பியாண்ட் பவர் நீங்க போகவே கூடாதுங்க. சொன்னதை செஞ்சாவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்றது நத்திங் பட் நம்மளோட கல்யாண பத்திரிகைன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது கல்யாண பத்திரிகையில முகூர்த்தத்தை எதை கரெக்டா சொல்றோமோ அதை வந்து கரெக்டா முடிக்கணும் அப்படின்றதுதான். அதை தாண்டி எதுவுமே போகக்கூடாது. இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம். டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸும் டாக்டரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸும் இந்த ரெண்டு விஷயங்கள் வருங்க. சூப்பருங்க. அடுத்தது மார்க் அவுட் த டாக்குமெண்ட் தட் நீட் நாட் ப்ரிப்பேர்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் வித் த ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் த கம்பெனிஸ் இன் த பப்ளிக் லிமிடெட். மார்க் அவுட் த நீட் நாட் அப்படின்றான். இது தேவையில்லை அப்படின்ற அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க, நீட் நாட் தேவையில்லை, தேவை இல்லை, இப்படிதான் நம்ம படிக்கணும். அப்போ மார்க் அவுட் ஒரு ஆவணம், எந்த ஆவணம் அப்படின்னா தேவையில்லை, ப்ரிப்பேர்டு அண்ட் ரிஜிஸ்டர்டு வித் த ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் த கம்பெனிஸ் இன் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அப்போ பொது நிறுவனத்திற்கு, பொது வரையறு நிறுவனத்திற்கு தேவையில்லை, பொது வரையறு நிறுவனத்திற்கு தேவையில்லை, வரையறு நிறுவனத்திற்கு தேவையில்லை, இதற்கு தேவையில்லை. ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன் கண்டிப்பா கொடுக்கணுங்க. மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அடுத்த பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். அடுத்த டைரக்டர் அண்டர்டேக்கிங் டு டேக் அப் பே ஃபார் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஷேர்ஸ். குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஷேர்ஸ் கண்டிப்பா வேணுங்க. இதுக்கு வந்து மாற்று இருக்கு, நல்லா புரிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து மாற்று இருக்கு. இதுக்கு என்ன மாற்றுங்க? டேபிள் ஏ இல்லைங்களா? டேபிள் ஏ அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறீங்க இல்லையா? ஞாபகத்தில் இருக்குங்களா? அது என்னங்க? டேபிள் ஏ ஆஃப் கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் தான் சார் டேபிள் ஏ. டேபிள் ஏ அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்ல, அது வந்து அது படிவங்க, ஷெட்யூல். டேபிள் ஏ வந்து ஒரு படிவமாக கொடுக்கப்பட்டிருக்கோம், ஷெட்யூலாக கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த படிவம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணா கூட போதும், இந்த படிவத்தை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தா கூட போதும். தனியா வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஒண்ணு சமர்ப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றான். அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு சங்க செயல்முறை விதிகள் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. நீங்க என்ன பண்ணலாம், போதும் கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லப்பட்ட டேபிள் ஏல இருக்கக்கூடிய ஷெட்யூல் 1 நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாவே போதும். அதுவே வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும். அப்படின்றதுனால இது வந்து செகண்டரியாக மாறுது. அதாவது இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரிஜிஸ்ட்ரார்ட்ட சப்மிட் பண்ண தேவையில்லை அப்படின்றதுதான் அதனுடைய பொருள். புரியுதுங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இது கண்டிப்பா வேணுங்க. இதெல்லாம் மூணுமே வந்து எசென்சியல் அப்படின்னு அர்த்தம். நீங்க எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு டைரக்டருமே பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். குறும அளவு ஷேர்ஸ் இது வந்து எவ்வளவு சொல்லுவோம் அப்படின்னா 5000 ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸை வாங்கணும். 5000 ருபீஸ்னுடைய ஷேர்ஸை வந்து வாங்கணும். அதாவது இதுதான் குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்னவாக இருக்கணுங்க, பங்குதாரரா மாறினா தான் அவங்க என்னவா மாற முடியுங்க, டைரக்டரா மாற முடியும், டைரக்டராவே மாற முடியும். அதனாலதான் அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பங்குனுடைய மதிப்பு 5000 ரூபாயாக இருந்தா அவங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒரு பங்கு அட்லீஸ்ட் கண்டிப்பா வாங்கணும். அதை விட ஒரு பங்குனுடைய விலை 5000 ரூபாய்க்கு மேல் இருந்தாலும் ஒரு பங்கு கண்டிப்பா வாங்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு பங்கினுடைய விலை 5000 அல்லது அதற்கு மேல் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணணும், ஒரு பங்க கண்டிப்பா வாங்கியிருக்கணும், ஒரு ஷேரை கண்டிப்பா வாங்கியிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது டினாமினேஷன், அதனுடைய மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஒரு சில கம்பெனி 10,000 ரூபாய் ஒரு ஷேர்னு போட்டிருப்பான். அப்ப கண்டிப்பா அவங்க ஒரு ஷேரை வாங்கணும், 5000 ரூபாய்க்கு மேல ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்றத, அது 5000 ரூபாய் வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப டைரக்டருடைய குவாலிஃபிகேஷன், அப்ப நீங்க டைரக்டர் ஆனாதான், நீங்க இயக்குனரா மாறினாதான் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன்ல கையெழுத்து போடலான்றான். ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது சட்டமுறை உறுதிமொழி அப்படின்னு அர்த்தம். சட்டத்தால கொடுக்கக்கூடிய உறுதிமொழி. இதை வந்து யாரெல்லாம் போடுவாங்க, இதுல வந்து யாரு கையெழுத்து இடுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
சொல்லுங்க பார்க்கலாம், யார் யாருக்கெல்லாம் இதுல பவர் இருக்கு கையெழுத்து போடுறதுக்கு? ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன் அட் த டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனி யார் யாரெல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு இவங்களுக்கு பவர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். Signatory memorandum, sir. என்னமா? Promoter. அதான் ப்ரொமோட்டர் அப்படின்றவங்களுக்கு வந்து நாம என்ன சொல்றோம் அப்படின்னா அவங்க தான் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபரா மாறிடுவாங்க. அவங்க பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபரா மாறிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஷேர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இயக்குனருடைய ஷேர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ ப்ரொமோட்டர்ஸு டைரக்டர் போடலாங்க. டைரக்டராக உறுதி எடுக்கிறவங்க போடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைரக்டர் போட்டுடலாம். நீங்க இன்கேஸ் ஆடிட்டர் கூட நீங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஆடிட்டர் கூட நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆடிட்டரும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கையெழுத்து போடலாங்க. இது எல்லாமே ஸ்டாச்சர். அதாவது என்ன அப்படின்னா சட்டத்தினுடைய தேவைகள் அனைத்துமே வந்து பூர்த்தி செஞ்சிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லக்கூடிய அதிகாரமிக்க நபர்கள் அப்படின்றது இவங்க தான் ப்ரொமோட்டர்ஸ். இவங்க எல்லாமே ப்ரொமோட்டர்ஸுங்கிறவங்களும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்றத ப்ரொமோட்டர்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தாங்க இது. அடுத்து, யூனியன் கவர்மெண்ட் மே appoint such number of directors in company as it may deem necessary. Its own initiative, application of 100 members. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா application of member holding at least 10% of voting rights, any of the above. அதாவது எப்போ வந்து அதாவது மத்திய அரசுக்கு மத்திய போர்டுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பாயிண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. The union government may appoint such number of directors. ஒரு குறிப்பிட்ட டைரக்டரை அப்பாயிண்ட் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா மைய அரசுக்கு இருக்கு, மத்திய அரசுக்கு இருக்கு. அப்படின்றப்போ அந்த அதிகாரம் எப்போது நடைமுறைக்கு வரும், எப்போ தேவைப்படும் அப்படின்னு கேட்கிறோம். எப்போ தேவைப்படும் அப்படின்னா இட்ஸ் ஓன் இனிஷியேட்டிவ், கவர்மெண்டே பார்த்து டைரக்டா முடிவு எடுக்கலாம் அந்த மாதிரி அதிகாரம். ஏன்னா சட்டத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்றப்போ சட்டத்தால உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னா அது மைய அரசு கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்போ கம்பெனி லா போர்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அவங்கள்ட்ட தான் இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா ஆன் தி அப்ளிகேஷன் ஆஃப் 100 மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி, 100 உறுப்பினர்கள் வந்து 100 பங்குதாரர்கள் அல்லது உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க வந்து அப்ளிகேஷன் மனு கொடுத்துருந்தா கூட ஒரு டைரக்டரை வந்து நியமிக்கலாம். ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் ஹோல்டிங் அட்லீஸ்ட் 10% voting ரைட்ஸ், இதுக்கும் அப்ளிகேஷன் வேண்டுதல் வைக்கணுங்க. நீங்க விண்ணப்பிக்கணும். 10% voting ரைட்ஸ் இருக்கு, voting ரைட்ஸ் இருக்கக்கூடிய உறுப்பினர்களால நம்ம என்ன பண்ணிருக்கணும், கேட்டிருக்கணும். இந்த மூணுமே சேர்ந்ததுதான். இது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அரசுக்கு இருக்குங்க. அதனால ஓன் இனிஷியேட்டிவும் நமக்கு வரும். சட்டத்துல உருவாக்கப்பட்டதுனால சட்டத்தால உருவாக்கப்பட்ட அந்த கம்பெனியை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமும் மத்திய அரசு கிட்ட இருக்கு. அது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தாங்க. அடுத்து பாருங்க, what is known as a charter of a company? சார்ட்டர் சாசனம். சாசனம் அப்படின்னு சொல்லப்படுறது MOA தான் குறிக்கும். MOA தான் சாசனம். நம்மதே என்ன பிறப்பு சான்றிதழ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பிறப்பு அப்படின்றது MOA தான் குறிக்கும். பைலா அப்படின்னு சொல்லப்படுறது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்குங்க. பைலாங்கிறது என்னங்க, துணை அறிக்கை தாங்க. ஆல்மோஸ்ட் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனோட தொடர்புடையது தான் பைலா. எல்லாமே ஜெனரல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் பைலாங்க. நம்மளாவே ஒரு கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிறது. இதெல்லாம் கவர்மெண்ட் கம்பெனில தான் பைலா கொடுப்பாங்க. சாசனம் நம்ம பொறுத்த அளவுக்கு பொது நிறுவனமாக இருந்தா பொது நிறுவனத்துக்கு கட்டாயம் தேவைப்படுவது MOA கட்டாயம் தேவைங்க. அரசாங்க நிறுவனங்களே பாத்தீங்க அப்படின்னா அவங்க தனியா ஒரு இதே ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனை ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கம்பெனியினுடைய AOA அதை படிவத்தைய டேபிள் ஏவிய ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பைலா இதெல்லாமே அவங்க தேவைப்பட்டா தான் எடுப்பாங்க, இல்லைன்னா கொண்டு வர மாட்டாங்க. த மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் ஆஃப் எ பப்ளிக் கம்பெனி, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பப்ளிக் கம்பெனியுடைய மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல், குறைந்தபட்ச மூலதனம், குறைந்தபட்ச
குறைந்தபட்ச மூலதனம் அப்போ 5 லட்சம் ரூபாய். இன்கேஸ் பிரைவேட் கம்பெனியாக இருந்தா எவ்வளவு வேணுங்க? 1 lakh சார். 1 lakh கண்டிப்பா தேவைப்படுங்க. மற்றவங்களும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இது மாதிரிதான் கேள்விகள் வந்து நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு அர்த்தம். கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்கள், ஏன்னா மினிமம் அப்படின்னு எடுக்கிறப்ப அதை நாம பார்த்துக்கோ. குறைந்தபட்ச உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம அர்த்தம். இது எவ்வளவுன்னு சொல்லுங்க. பப்ளிக் கம்பெனினா 7 சார். பிரைவேட் 2, பப்ளிக் Private 2. பப்ளிக் 2 and 7. 2 and 7. 2 for private, 7 for பப்ளிக் வந்து 7. 1% கம்பெனி 1. 1%க்கு 1% companies. OPC அப்படின்னு சொல்லுவாங்க. 1%க்கு ஒருத்தர் தான். அடுத்ததுங்க, இதே வந்து மேக்ஸிமம் அப்படின்றது 200. இதுக்கு வந்து 200 and unlimited. No limit. அன்லிமிட்டெட். ஓகேங்க. இங்க only 1. இதுனா ஒண்ணுதான். இது மேக்ஸிமம் அவ்வளவுதாங்க. மினிமம் நம்பர் அதேதான், மேக்ஸிமம் நம்பர் அதேதான். இந்த விஷயங்களை நான் திரும்ப நான் தெளிச்சுக்கணும். இந்த 1 lakh rupees அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. பிரைவேட் கம்பெனியாக இருந்தா 1 lakh. இப்படிதான் ஒரு கேள்வி எடுக்கிறப்ப அதுக்கு 2-3 கேள்விகளினுடைய நினைவுகளை கொண்டு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. The name of the company can be changed. Name of the company can be changed. ஆல்மோஸ்ட் MOA எங்கெல்லாம் கை வைக்கிறீங்களோ, MOA இருக்கக்கூடிய சரத்துகள், அதாவது சரத்துகள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது உட்பிரிவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உட்பிரிவுகள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் எத்தனை உட்பிரிவுகள் இருக்குங்க? MOA எத்தனை உட்பிரிவுகள் இருக்குங்க? 6 உட்பிரிவுகளுங்க. 6 உட்பிரிவுகள் இருக்கும். அந்த 6ல நீங்க கை வைக்கிறப்ப எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கண்டிப்பா வேணுங்க. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அதுலயுமே பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா லாவுல வந்து திருத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கு. நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த கம்பெனி. நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா நோக்கம், அப்ஜெக்டிவ். இதெல்லாம் கம்பெனியினுடைய நேம், நோக்கத்தை எல்லாம் மாத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் தேவைப்படும். அப்ப இந்த விஷயங்கள் நல்லா பாத்துக்கோங்க. பேர் மாத்திரம் நீங்க தனியா மாத்த முடியுமா? கெஜெட்ல உங்க பேர் மாறணும். நீங்களாவே மாத்தி வச்சுக்க கூடாது இல்லைங்களா? அப்ப உங்களுடைய கெஜெட்ல நீங்க ரெசல்யூஷன் மட்டும் பாஸ் பண்ணி கொடுத்தா மாறாது. ரெசல்யூஷனை மட்டும் கொடுத்து மாத்துறது அப்படின்றது ஒரு சில அதிகாரங்கள் மட்டும்தான் இருக்கு. அந்த அதிகாரத்தை தாண்டி நீங்க போக முடியாது. அப்ப பேரை மாத்துறதெல்லாம் வந்து கவர்மெண்டினுடைய அப்ரூவல் இல்லாம மாத்த முடியாது. இந்த இடத்துல கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளுடைய லா போர்டு தான். லா போர்டுனுடைய அப்ரூவல் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ரூவல் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்ங்கிறதும் தப்பு, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மட்டும்ங்கிறது தப்பு, ஆர்டினரி ரெசல்யூஷன் மட்டும் நமக்கு தப்பு. ஆர்டினரி ரெசல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அதிகமா வர்றது பாத்தீங்கன்னா ஏஓஏவுக்கு அதிகமா வரும். ஏஓஏவில் அது இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் நாம மட்டும் தான் முடிவு பண்றாங்க. சாதாரண ரெசல்யூஷன் போட்டாவே போதுங்க. எல்லாத்தோட அந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கண்டிப்பா தேவை. அப்போ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்படின்றது நமக்கு எவ்வளவு ஓட்டிங் பவருங்க? ஓட்டிங் பவர் எவ்வளவுங்க? 3/4 மறந்துடவே கூடாதுங்க. 75% அல்லது 3/4 ஓட்டிங் ரைட்ஸ்ங்க. ஓட்டிங் ரைட்ஸ் கண்டிப்பா வேணுங்க. சரிங்க. இன்னொன்னு வந்து இதே மாதிரி இருக்கு. சிறப்பு அறிவிக்கை வேண்டும் தீர்மானம் அப்படின்னு அர்த்தம். சிறப்பு அறிவிக்கை வேண்டும் தீர்மானம். சிறப்பு அறிவிக்கை வேண்டும் தீர்மானம் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஸ்பெஷல் நோட்டீஸ். ஸ்பெஷல் நோட்டீஸ் எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்க ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுக்கணுங்க? 14 days. 14 days before meeting. சிறப்பு அறிவிக்கை வேண்டும் தீர்மானம் கரெக்டா இருநாட்டுங்க. அதாவது ஸ்பெஷல் நோட்டீஸ், இதுக்கு பேரு என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்பெஷல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசல்யூஷன் ரெக்வயரிங் ஸ்பெஷல் நோட்டீஸ். ரெசல்யூஷன் ரெக்வயரிங் ஸ்பெஷல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு வந்து எவ்வளவு நாள் கொடுக்கணுங்க? 14 நாளுங்களா? 14 days. 14 டேஸ்க்கு முன்னாடி பிஃபோர் மீட்டிங்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கணும். இந்த 3 விதமான ரெசல்யூஷன் இருக்கும். ஒன்னு சாதாரண ரெசல்யூஷன்,
ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூட்டத்துல வரவங்கள்ல 75% எடுத்துக்கலாங்க. 75% நீங்க எடுத்துக்கலாம். ஆனா சிறப்பா அறிவிக்க வேண்டும் தீர்மானங்கள் அப்படின்றது உறுப்பினர்களுக்கு நீங்க தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க மீட்டிங்க நடத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சிறப்பு அறிவிக்க வேண்டும் தீர்மானங்கள் அப்படின்றது சிலதெல்லாம் இருக்கும் பாருங்க. இந்த 3 அந்த தீர்மானங்கள்லாம் வரும். அடுத்தது a dash defines a company relationship with outside world அப்படின்னு அர்த்தம். outside world நம்மளோட பிறப்பு சான்றிதழ் தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. MOA தான் அவுட் சைடுங்க. இன்டர்னல் அப்படின்னு சொல்லப்படுறது AOA வந்து இன்டர்னல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. AOA அதுக்கு லீவும் இதே தான். இந்த ப்ராஸ்பெக்டஸ், லீவ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் இது பதில் அறிக்கை தாங்க. தகவல் அறிக்கைக்கு பதில் அறிக்கை. இது தகவல் அறிக்கை அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணினா இன்விடேஷன் ஃபார் சப்ஸ்கிரைப் ஷேருங்க இல்லைங்களா? சப்ஸ்கிரைப் ஷேரை வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுக்காகவும் இதுக்காக நம்ம கொடுக்கறதா பொதுமக்களை வந்து அழைப்பு விடுக்கிறோம். அதுதான் வந்து நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னா கல்யாண பத்திரிக்கைன்னு சொல்லுவேன். எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்து வாங்கன்னு சொல்றது. அடுத்தது இது என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் இன் லீவ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா பதில் அறிக்கை அப்படின்னு அர்த்தம். ஸ்டேட்மெண்ட் இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த மூலதனத்தையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சோம் அப்படின்னா திரட்டப்பட்டால் அதாவது ஒட்டுமொத்த மூலதனம் முழுவதும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸால நம்ம திரட்டிட்டோம் அப்படின்ற பட்சத்துல பொதுமக்கள்கிட்ட வந்து எங்களோட ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க தேவையில்லை. அப்போ தகவல் அறிக்கைக்கு பதில் அறிக்கை நீங்க தாக்கல் செஞ்சா போதும். தகவல் அறிக்கைங்கிறது தேவையில்லை. அப்போ இந்த 2 விஷயங்கள் பார்த்துக்கோங்க. இது பொதுமக்களை அழைப்பு விடுக்கிறது, அதுக்கு பதில் அறிக்கை கூட தாக்கல் செஞ்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி கண்டென்ட் எல்லாமே படிச்சிருங்க. MOAவில் இருக்கக்கூடிய கண்டென்ட், AOAவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நல்லா படிச்சிருங்க. அதெல்லாம் வந்து இதெல்லாம் பேசிக்குங்க. இதெல்லாம் புத்தகங்கள்லயே இருக்கக்கூடிய பேசிக். இதுக்கெல்லாம் வந்து நீங்க கிளாஸ் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நீங்க இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சிடணும். உள்ள டான்னு பதில் சொல்லணுங்க. அந்த அளவுக்கு இருக்கணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ஆஃப் த கம்பெனி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே வந்ததே தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கண்டிப்பா மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் தான். அடுத்தது ஷேர் கேபிட்டல் ஆஃப் எ கம்பெனி மே பி ரிடியூஸ்டு குறைக்கப்பட்டால். அப்போ இது வந்து ஷேர் கேபிட்டல் மூலதனம் அப்படின்றது குறைக்கப்பட்டால். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கப்பட்டது. இதுக்கு கண்டிப்பா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த சுச்சுவேஷன்ல நாம இதை செய்வோம்? when, எப்பொழுது இந்த கேபிட்டல் குறைக்கப்படும்? டிஸ்கஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எந்த சுச்சுவேஷன்ல உங்களுடைய மூலதனம் குறைக்கப்படும் அப்படின்றத வரும்? எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிலவும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. ஓவர் கேபிட்டலைசேஷன் இதுங்க. இது வந்தாவே கண்டிப்பா உங்களுக்கு என்ன, அதாவதுங்க உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு பிரச்சனைங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குங்களா? இது வந்து எப்பயுமே எங்க இருக்கணுங்க? நம்மளோட லைபிலிட்டி சைடுல தான் இருக்கணும். நல்லா புரியுதான்னு பாருங்க. உங்களுடைய லைபிலிட்டி சைடுல இருந்துச்சுன்னா லாபம் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து அசெட் சைடுல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? லாஸ். இதுக்கு இன்னொரு பேரு அக்குமுலேட்டட் லாஸ் அப்படின்பா. தொடர்ந்து நீங்க வந்து நட்டத்தையே வந்து சந்திச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒன்னு சேர்க்கப்பட்ட நட்டம் அப்படின்னு அர்த்தம். ஒன்று சேர்க்கப்பட்ட தொடர்ந்து அக்குமுலேட்டடா நீங்க நட்டத்தையே சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்றப்போ உங்களுடைய
சொத்து வந்து உயர்ந்துகிட்டே இருக்கும். அப்படித்தானுங்க? சொத்து வந்து உயர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா லாஸ் இங்க அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப இங்க அதிகமாயிட்டே இருக்க உங்களுடைய சொத்து டோட்டல் அசெட் வந்து அதிகமாகும். ஆனா இதுல எதுல அதிகமாகுது அப்படின்னு பாருங்க, மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ல அதிகமாகுது. அதாவது மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ல நமக்கு அதிகமாகுது. அதாவது பிக்சட் அசெட்ல அதிகமாகல, கரண்ட் அசெட்ல அதிகமாகல, நமக்கு எதுல அதிகமாகுதுங்க, கண்ணுக்கு புலனாக நட்டங்களாக அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து குறைக்கணும். இது வந்து அதிகமாக கூடாது. கம்பெனி வந்து அக்குமுலேட்டட் லாஸ் சந்திக்கிறப்போ கோயிங் டு பி வைண்டட் அப். இந்த கம்பெனி வந்து என்ன எதுக்கு வந்துடும் அப்படின்னா வைண்ட் அப் ஆயிடும் அப்படின்னு அர்த்தங்க. வைண்ட் அப் ஆயிடும். அந்த சுச்சுவேஷனை வந்து தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்ட்டா, நம்மளுடைய கேபிட்டல் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஷேர் கேபிட்டலை வந்து நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க வந்து நம்ம குறைக்கலாம். அப்போ இங்க வந்து ஷேர் கேபிட்டல் இப்போ வந்து நமக்கு சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு பாருங்க. 10 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா இதுல ஒரு கோடி ரூபாயை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரெடியூஸ் 1 crore அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 crore நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ 1 crore ரெடியூஸ் பண்றீங்க அப்படின்னா டோட்டல் லைபிலிட்டி 1 crore ரெடியூஸ் ஆயிக்கும். அப்போ இந்த 1 crore நம்ம என்ன பண்ணலாம், அக்குமுலேட்டட் லாஸை வந்து நீங்க எலிமினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேரு கேபிட்டல் ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஞாபகத்தில் இருக்குங்களா? கேபிட்டல் ரிடக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இது அக்கௌண்டன்சிலயும் நமக்கு வருங்க. அக்கௌண்டன்சிலயும் நமக்கு வரும். இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சிச்சுவேஷன் ஃபார் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிச்சுவேஷன் வரப்போ நீங்க கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவைப்படும். அடுத்தது இது வந்து கரெக்டுங்க. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்படின்றது இது வந்து எதுங்க, மூலதன கூறுங்க. கேபிட்டல் கிளாஸ் அப்படின்னே ஒன்னு இருக்கும். நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் கிளாஸ் அப்படின்றதே ஒன்னு இருக்கும். கேபிட்டல் கிளாஸ் அப்படின்றதே கம்பல்சரி இருக்கும். அஞ்சாவது கிளாஸா இருக்கும். அஞ்சாவது கிளாஸ் கேபிட்டல் கிளாஸ் கை வைக்கலாம். ஓகேங்க. கேபிட்டல் கிளாஸ் வந்து நம்ம கை வைக்கிறப்போ நம்ம ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கொடுத்துறோம். இது நம்ம தான் செய்ய போறோங்க. இது யார்கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்க தேவையில்லைங்க. இது வந்து நம்ம தான் செய்யணும். புரியுதுங்களா? நம்மளோட ஷேர் கேபிட்டல நம்மளே மனமுகத்து ஒரு ரெசல்யூஷன் போட்டு குறைச்சிக்க போறோம். அப்ப லா போர்டுகிட்ட போயிட்டு வாங்க தேவையில்லை. நேமு நோக்கம் இந்த ரெண்டை மாத்தினீங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து எங்க போகணும், லா போர்டுகிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கணும். இந்த ரெண்டு விஷயங்கள் ஞாபகத்துல வச்சுக்கலாங்க ஈஸியா. இங்க பாருங்க, இந்த 4வது ஆப்ஷன் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, ஆப்டைனிங் பர்மிஷன் ஃப்ரம் கம்பெனி லா போர்டு. இதுக்கு முன்னாடி நம்ம எங்க பார்த்தோங்க, நேம் மாத்துறதுக்காக நம்ம பார்த்தோங்க. ஞாபகம் வச்சுக்கலாங்க சார். ஓகேங்க. அடுத்தது the dash on equity shares is not cumulative அப்படின்னு சொல்றாங்க. குமுலேட்டிவ் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதாவது குவிவு பங்குகளாக மாற்ற முடியாது அப்படின்ற, நாட் குமுலேட்டிவ். குவிவு பங்குகளாக மாற்ற முடியாது. இது என்ன அப்படின்னா dash equity shares is not dividend on equity shares. டிவிடெண்ட் இல்லைங்க, இது வந்து ப்ராஃபிட் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதாவது குமுலேட்டிவ் பண்ணக்கூடாதுங்க. எதைய குமுலேட்டிவ் பண்ணக்கூடாது, ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு நீங்க இன்கேஸ் வந்து இந்த வருஷம் நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு பணம் கொடுக்க முடியல, உங்களுக்கு நான் தரேன், இந்த பணம் வந்து அடுத்த வருஷம் தரேன் அப்படின்னு சொல்லி எதையுமே நீங்க எடுத்து வைக்க கூடாது. யாருக்குங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு எடுத்து வைக்க கூடாது. அததான் இந்த இடத்துல சொல்றாங்க, குவிவு பணமாக எடுத்து வைக்க. ஆமா, பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு மட்டும் தான் இது வரும். ஆமா, நான் குமுலேட்டிவ். இது வந்து ஆல்வேஸ் இவங்க பொறுத்தலக்கும் குமுலேட்டிவ் பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் சார் வரும்.
இல்லைங்க. அவங்களுக்கு வந்து அரியர் இருந்தாலுமே நம்ம கொடுக்கணுங்க. அரியர் இருந்தாலுமே வெதர் இட் இஸ் குமுலேட்டிவ் ஆர் நான் குமுலேட்டிவ். அதாவது குமுலேட்டிவ் அவன் எப்படி கொண்டு வருவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலோட சேர்த்திட்டே வருவாங்க. குமுலேட்டிவ் வந்து என்ன பண்ணுவான், நீங்க கொடுக்கலையா ஷேர் கேபிட்டல கொண்டு போய் சேர்த்திடுவான். நீங்க இல்ல அப்படின்னா அரியர் அப்படின்ட்டு வச்சுக்கலாம், அரியர் டிவிடெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க வந்து பே பண்ணணும். பட் குமுலேட்டிவ் அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆயிரும், ஷேர் கேபிட்டலோட அடிஷன் ஆகிட்டே வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் நாட் குமுலேட்டிவ். எப்போதுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க அப்படின்னா குமுலேட்டிவ் பண்ணக்கூடாது. அவங்களுக்குன்னு ப்ராஃபிட்டை எதுவுமே எடுத்து வைக்க கூடாது. ப்ராஃபிட்டை எடுத்து வைக்க கூடாது. இருந்தா லாபத்தை பிரிச்சு கொடுங்க டிவிடெண்ட். இல்ல அப்படின்னா இல்ல, அவ்வளவுதாங்க. இல்ல அப்படின்னு சொல்லிடணும். ஓகே. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மத்ததெல்லாம் நீங்க யோசிக்கிறது இந்த லாஸ் ரிசர்வ், நம்ம பணத்தை எதுக்கு வேணாலும் நீங்க எடுத்து வச்சுக்கலாங்க. ஜெனரல் ரிசர்வ் மற்ற ரிசர்வ்களுக்கு வந்து நீங்க மாத்தி வச்சுக்கலாம். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படின்பா. எதுக்கெல்லாம் வந்து பணத்தை வந்து நீங்க மாத்தி வச்சுக்கலாம். லாபம் கிடைக்கிறப்போ இதுக்கு வந்து ஒதுக்கி வச்சுக்கலாங்க. அந்தந்த தேவைகள் வரப்போ நீங்க பயன்படுத்திக்கலாம். ஜெனரல் ரிசர்வ் எதுக்காக ஒதுக்கி வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஃபியூச்சர்ல ஏதாவது நட்டம் வந்துட்டா என்ன பண்றது, அதுக்காக வந்து ப்ராஃபிட்ல ஒரு 5% அப்படின்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டே வருவாங்க. கேபிட்டல் ரிடக்ஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒதுக்கி வச்சுக்கிட்டே வருவாங்க. எப்போ ஷேர் பிரீமியம் எல்லாம் வந்து வெயிட் பண்றோம் அல்லது ஏதாவது திடீர்னு P&L அக்கௌண்ட் வருது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு வருஷத்துல நமக்கு கிரியேட் ஆகுது அசட் சைட்ல, அப்போ வந்து இதையே ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்பெல்லாம் வந்து இந்த ரிசர்வ் வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற மாதிரி தாங்க ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நம்ம சேவிங்ஸா கொடுத்து வச்சிருக்கிறது. இதெல்லாம் வந்து ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து வச்சுக்கலாம். பட் அதை வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் எப்ப கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா வைண்டிங் அப்பப்போ மிச்சமா இருந்தா தான் கொடுக்கணும், இல்ல அப்படின்னா கொடுக்க கூடாது. The dash constitute in the top administrative organ of the company. Administrative organ, top உயர் நிர்வாக அமைப்பு. உயர் நிர்வாக அமைப்புங்கிறது எது அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கரெக்டான இதுங்க. அட்வைசரி கவுன்சில், ஜெனரல் மேனேஜர் இவங்கெல்லாம் படிக்கலன்னு அர்த்தம். இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லிடலாங்க, படிக்கல அப்படின்னு அர்த்தம். இந்த ஆன்சர் எல்லாம் போட்டவங்க வந்து படிக்கல அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே இதுல பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர் அப்படின்றவங்க தான் இம்பார்ட்டன்டான ரோல். ஒரு கம்பெனியுடைய ஷேர் இவங்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய, அப்போ ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த டைரக்டர்ல எவ்வளவு பேர் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் மேக்சிமம் எவ்வளவு பேர் இருக்கலாங்க? ஒரு கம்பெனிக்கு எவ்வளவு பேர் டைரக்டர்ஸ் 15 பேர். அதுக்கப்புறம் 20 எப்போ வருங்க? 20 வந்து எப்போ வரும்? இல்ல டைரக்டர்ஷிப் சார். ஒருத்தர் வந்து 20 கம்பெனி டைரக்டரா இருக்கலாம். ஒருத்தர் வந்து 20 கம்பெனி, அது வந்து ஓகேங்க. ஒரு கம்பெனில நீங்க 20 டைரக்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும், அப்ரூவல் சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்ரூவல் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்குனீங்கன்னா 20 பேர்த்த நீங்க இயக்குனர்களா தேர்வு செஞ்சுக்கலாம். இதுல இந்த 15 பேர் உள்ள நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த 15 பேர் உங்களோட லிமிட். அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போறப்ப 20ங்க. நீங்க மேக்சிமம் அப்படின்றத உங்க கண்ட்ரோல் படி 15 தான். உங்களுக்கான பவர் வந்து 15 தான். இதுல ஒருத்தரை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேனேஜிங் டைரக்டரா தேர்ந்தெடுத்துக்கலாம். மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இதுல ஒருத்தருங்க. யாருல? இந்த 15 பேர்ல ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். இந்த 15 பேர்ல ஒருத்தரை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், மேனேஜிங் டைரக்டரா நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். இது இவங்களுடைய சேலரி அப்படின்ற விஷயம் 2 பேர்த்தையும் சேர்ந்தது தாங்க. 2 பேர்த்தையும் இன்க்ளூட் பண்ணதான் மேனேஜீரியல் ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்றோம். மேனேஜீரியல் ரெமுனரேஷன் அப்படின்றதுல யார் 2 பேர்த்தையுமே சேர்ந்ததாங்க. புரியுதுங்களா? 2 பேருக்கு ஊதியம் அப்படின்னு சொல்ல போறது எவ்வளவு பர்சன்டேஜ்? 11%. யாருங்க? 11%ங்க. எதுலங்க 11%? ஓவரால் மேக்ஸிமம் மேனேஜர் நெட் ப்ராஃபிட்.
அந்த ப்ராஃபிட் ப்ராஃபிட்ல இல்லைங்க, ப்ராஃபிட்ல நெட் ப்ராஃபிட்ல எஸ் ஓவராலா இந்த 11% மிக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? எஸ் சார் எஸ் சார் மிக கூடாது, 11% மிக கூடாது. அடுத்தது அதுல இன்னொரு ஹிண்ட்டும் நமக்கு கொடுத்திருப்பாங்க. என்ன hint? 5% for manager, 5% all time, part time. பார்ட் டைம் டைரக்டர் 3% 1% அந்த மாதிரி வரும் சார். 5 இருக்குமா? 5 பார்ட் டைம் டைரக்டர் சார், பார்ட் டைம் டைரக்டர் 3 அல்லது 1 means supported by managing director is given 1%. யாருமே இல்ல அவர் மட்டும் இருக்காருன்னா அது 3% பார்ட் டைம் டைரக்டர். சார் இப்போ மேனேஜிங் டைரக்டர் ஆர் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆர் அப்படின்னு வரும் சார். ஓஆர் அந்த மாதிரி வந்ததுன்னா 5% சார். இப்ப அண்டுன்னு வந்ததுன்னா இவங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு வரும்போது 11% சார். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் ஆமாங்க சார். அப்படி எல்லாத்துக்குமே 11%. சிங்கிளா இப்ப தனி நபர் அப்படிங்கும் போதுதான் 5% சார். இல்ல எல்லாருமே கூட்டா வரும்போது நமக்கு 11% சார். அதான் கீவேர்டா இருக்கும் சார். சூப்பருங்க. பார்ட் டைம் டைரக்டர் 3% and 1% சார். இது வந்து ஃபுல் டைம் டைரக்டருக்கு 5%. ஆமா. ஃபுல் டைம் அப்படின்ற பாக்குறவங்களுக்கு அந்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்லாம் ஃபுல் டைம்ல வருவாங்க. எஸ் சார் எஸ் சார் 3% ஒருத்தர். அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இது எல்லாமே அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கு. அதை நம்ம வந்து உற்று நோக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த இடத்துல உங்களுக்கு நினைவு கூறுறதுங்க. அதனால அதை அப்படியே ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் அதெல்லாம் அந்த விஷயங்கள்ல நம்ம படிக்காம இருந்தோம் அப்படின்னாலும் படிச்சுக்கலாம். அவங்களுக்கும் வந்து இது ரொம்ப பொருந்துங்க. ஏன்னா ஒவ்வொரு இடம் வரப்போ அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம கொண்டு வரோங்க. ஜெனரல் மேனேஜருங்கிறவங்க யாருங்க? ஷேர் ஹோல்டர், போர்ட் ஆஃப் டைரக்டர் கொண்டு வந்துட்டீங்க. ஜெனரல் மேனேஜருங்கிறவங்க யாருங்க? இமிடியேட்லி பிலோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இமிடியேட்லி பிலோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சரிங்க. அவங்களுக்கு ஷேர் ஹோல்டருக்கு சம்பந்தம் இருக்குங்களா? என்னோட क्वेश्चन, அவங்களுக்கும் ஷேர் ஹோல்டருக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறேன். நோ சார். இது எப்பயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கன்னு இது நல்லா இது வந்து ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூங்க. இது எல்லாமே ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்க்கணும். புரியுதுங்களா? இது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருக்கக்கூடிய லேபர், அடுத்தது சூப்பர்வைசர், அடுத்த பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மேல டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸுங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மேல என்ன சொல்ற மேனேஜர் அப்படின்னு சொல்லாங்க. மேனேஜர் வித் ஆல் ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லைங்களா? ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்ஸ். அடுத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைக்கிறவர் தான் ஜெனரல் மேனேஜர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜெனரல் மேனேஜர் வந்து இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறவர் தான் ஜெனரல் மேனேஜருங்க. அப்ப இதை வந்து நீங்க எந்த அடிப்படையில நீங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்களை வந்து அதாவது ஆப்ரேட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கணும். இவங்க எல்லாம் வந்து அதாவது இவங்க வந்து பாலிசி மேக்கர்ஸ். இவங்கள நீங்க எப்படி பார்க்கணும்? பாலிசி மேக்கர்ஸ், கீ மேனேஜரல் பர்சனல்ஸ். அதுல இவங்களும் வருவாங்க, ஜெனரல் மேனேஜரும் இருப்பாங்க. பட் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் வந்து பாலிசி மேக்கர். இவங்க எல்லாம் வந்து இவங்க எல்லாம் பாலிசிய வந்து கொள்கைகளை உருவாக்குபவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து இவங்களை வச்சுதான் எக்ஸிக்யூட் பண்றோம். இவங்கதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு இவங்களதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இங்கதான் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இவங்கதான் வந்து செயல்படுத்துறவங்க. அப்போ இவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சேலரிடு கிளாஸ். இவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சேலரி வாங்குறவங்க. நாம கொடுக்குற சேலரியை வாங்கிட்டு ஒர்க் பண்றவங்கன்னு அர்த்தம். ஆனா இவங்க எல்லாம் எந்த மோட்டிவ்ல ஒர்க் பண்ணுவாங்க? ப்ராஃபிட் மோட்டிவ்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாம் ப்ராஃபிட் மோட்டிவ்ல இருப்பாங்க. லாபத்தை அதிகப்படுத்துறது இவங்களோட எதுங்க? செக்ரட்டரி சார் அவர். இதெல்லாம் சேர்மன் செக்ரட்டரி எல்லாம் இந்த பக்கம் தான் வருங்க. ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சேர்மன் செக்ரட்டரி எல்லாமே வருங்க.
இவங்களுக்குள்ள நீங்க செக்ரட்டரி எடுத்துக்கலாம், சேர்மன் எடுத்துக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் வரப்பதான் இதுல வருங்க. ப்ரொமோட்டர் எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சேர்மன் ஆயிடுவாங்க. ப்ரொமோட்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பாத்தீங்க அப்படின்னா சேர்மன் ஆயிடுவாங்க. அவங்களும் ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனியில பாத்தீங்க அப்படின்னா மேல அதுக்கு மேல பவர்ஸை உருவாக்கி அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுக்கு இடையில இந்த ஒரு பாலம், இது ஒரு பாலம் இல்லைங்களா, இது ஒரு ட்ராக்கு, இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ராக்கு, இது அட்மின் ட்ராக்கு, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ட்ராக்குங்க. இது வந்து மேனேஜ்மெண்ட் ட்ராக்கு, இப்படிதான் நீங்க பார்க்கணும். இது அட்மின் ட்ராக்கு, இது வந்து மேனேஜ்மெண்ட் ட்ராக்கு. இந்த ரெண்டையும் ஒருங்கிணைக்கிறாங்க இல்லையா, இந்த ரெண்டையும் ஒருங்கிணைக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மின் வந்து நிறைய அட்மின். இப்ப டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அந்த நிறைய கம்பெனிஸினுடைய ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மேனேஜர் இருப்பாங்க. எதுங்க, ஜெனரல் மேனேஜர், ஜிஎம் வந்து இந்த கம்பெனிக்கு ஒருத்தர் இருக்கிற மாதிரி இன்னொரு கம்பெனிக்கு இன்னொரு ஜெனரல் மேனேஜர் இருப்பாரு. அந்த மாதிரி நிறைய ஜெனரல் மேனேஜரையும் அட்மினையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறவங்க தான் சிஇஓ அப்படின்னு அர்த்தம். குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எப்போ வருதோ அப்போ வந்து சிஇஓ வருவார். குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்றது எப்போ வருதோ அப்பதான் சிஇஓ வருவார். சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேட்டிவால நியமிக்கப்படக்கூடிய ஒரு உறுப்பினர். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து குவாலிபிகேஷன் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கிட்டு போர்டு மீட்டிங்ல கலந்துக்குவார். நல்லா புரியுதான்னு பாருங்க. குவாலிபிகேஷன் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கிட்டு போர்டு மீட்டிங்ல கலந்துக்குவார். இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. சைரஸ் மிஸ்ட்ரி அப்படின்றவரோட பிரச்சனைங்க. அவருடைய வளர்ப்பு மகன் ரத்தன் டாட்டாவுடைய வளர்ப்பு மகனாக கருதப்பட்டவர். அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஹோல்டிங்கையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்து அது பிரச்சனையாகி கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரவே வந்துட்டு அவரோட ஹோல்டிங்ஸ் எல்லாம் வந்து ரிடியூஸ் பண்ணாருங்க. அது ஏன்னா அவர் சேர்மன் ஆயிருப்பார். அந்த டாடா குரூப்புக்கு வந்து அவர் வந்து சேர்மன் ஆயிருப்பார். அந்த அளவுக்கு வந்து ஹோல்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து அது கோர்ட்ல கேஸ் எல்லாம் போயிங்க. கார்பரேட் கவர்னன்ஸ்னுடைய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப அதுல ஏகப்பட்ட ட்ரூத் வந்து நமக்கு வெளியே வருங்க. அதுல வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க அட்மினும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் தான். அந்த சைடும் நமக்கு ரொம்ப முக்கியமான பார்ட் தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேஸ். இதெல்லாம் ஒட்டுமொத்தமா படிக்கிறது கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு ஒண்ணு. அதுலதான் வந்து உங்களுக்கு டைரக்டர்ஸால உருவாக்கப்படக்கூடிய கமிட்டி எல்லாம் வரும். கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்டி, ரெமுனரேஷன் கமிட்டி, ஆடிட்டர் கமிட்டி, இது எல்லாமே வருங்க. இது எல்லாமே வரும். அந்த கமிட்டிஸ் எல்லாமே வந்து சிஜில தான் வரும், கார்பரேட் கவர்னன்ஸ்ல வரும். சார் அப்ப சிஇஓங்கிறது மொத்தம் எத்தனை கம்பெனி இருக்கோ அத்தனை கம்பெனிக்கும் ஒருத்தர் வருவார். ஆமாங்க, ஒருத்தர். சந்திரசேகர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, டாடா குரூப்ஸ் சந்திரசேகர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரு வந்து சிஇஓ. சுந்தர் பிச்சை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரு சிஇஓ. மைக்ரோசாஃப்ட்ல என்னன்னா அவர் சிஇஓ ஆஃப் த கம்பெனின்னு. எப்போ சிஇஓ வருது அப்படின்னாவே மோர் தென் கம்பெனிஸ் இஸ் தேர் அண்டர் த ஒன் அம்பர்லா. ஒரு அம்பர்லாவுக்குள்ள வருங்க. அதாவது டாடா குரூப், ரிலையன்ஸ், இவங்க எல்லாம் அவங்க சிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல கான்செப்டுங்க. இதெல்லாம் ஜெனரலா பார்த்தா புரியாதுங்க. நம்ம அது நாவத்துல வைக்கிறப்பதான் வரும். A director election takes place in general meeting through a separated resolution by a dash majority. டைரக்டருக்கான ஒரு எலெக்ஷன், a director election. ஓகேங்க, டேக்ஸ் பிளேஸ். ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னு பாருங்க. தேர்தல், டைரக்டரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் நடக்குது. ஒவ்வொரு வார்த்தையா படிங்க, அப்பதான் புரியுது. ஜெனரலா படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா புரியாது. அப்போ பொதுக்கூட்டத்துல ஜெனரல் மீட்டிங்ல ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. த்ரூ எ செப்பரேட்டட் ரெசல்யூஷன், ஒரு தனி தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது. அப்போ வந்து உங்களுக்கு என்ன இது வேணும் அப்படின்ட்டு நமக்கு கேக்குறாங்க. இப்போ இது வந்து செப்பரேட்டட் அப்படின்ற வார்த்தை, தனியான ஒரு ரெசல்யூஷன் வேணும் அப்படின்னாவே
நமக்கு இது என்னன்னு சொல்லிடலாங்க, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லைங்களா? அதுக்கு பேரு தான் அவன் அப்படி வைக்கிறாங்க. பொதுக்கூட்டத்துல வந்துட்டு நீங்க தனியா இதை வந்து ஒரு அது அவங்களுடைய நினைவுல கொண்டு வந்து ப்ராப்பரா சொல்லி நீங்க வாக்கெடுப்பு நடத்துறீங்க அப்படின்னாவே அது கண்டிப்பா வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தான். அந்த ஸ்பெஷல் அப்படின்ற வார்த்தைக்கு இப்படி ஒரு பேர் வைக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில நீங்க கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். அப்ப 3/4 மெஜாரிட்டி கண்டிப்பா இருக்கணும். 2/3 மெஜாரிட்டி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க மாத்திருங்க. 2/3 எல்லாம் வரக்கூடாதுங்க. 2/3 எல்லாம் தவறான வார்த்தை, நல்லா புரிஞ்சுக்காம பாருங்க. அதனாலதான் சொல்றேன் 75% அப்படின்றத சொல்றேன். அல்லது 3/4 மெஜாரிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். 3/4 மெஜாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்றேன். 3/4 மெஜாரிட்டி அப்படின்னு அர்த்தம். 3/4 மெஜாரிட்டி. அடுத்தது total remuneration to the directors and directors managers in respect any financial year must not exceed, அதிகமாக கூடாது, மிக கூடாது. எவ்வளவு மிக கூடாதுங்க? 11% மிகாமல் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். 11% வந்துருச்சுங்களா? 11% டோட்டல் ரெமுனரேஷன். இந்த வார்த்தை இருக்கிறதுனால நீங்க 11க்கு வரீங்க. ஞாபகத்தில் இருக்குங்களா? ஒட்டுமொத்த ரெமுனரேஷன் அப்படின்னு அர்த்தம். மேனேஜர் அப்படின்றவங்க இவங்க யாருங்க? இந்த இடத்துல வந்து நம்ம எந்த மேனேஜர் தான் நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் தான் குறிப்பிடுறோம். மேனேஜிங் டைரக்டர் தான் நம்ம குறிப்பிடுறோம். அடுத்தது where a company has 3 directors. ஒரு கம்பெனில வந்து 3 டைரக்டர் இருக்காங்க. maximum remuneration payable to all of them is a dash percentage of the annual net profit அப்படின்றாங்க. இந்த क्वेश्चனுக்கு ஏன் 10% போட்டோம் அப்படின்றத நினைவுல கொண்டு வாங்க பார்க்கலாம். 11% இல்லைங்க சார், நியரஸ்டா இருக்கிறது போட்டது. 11% இல்ல, நியரஸ்டா இருக்கிறத போட்டோம். கரெக்ட். ஏன் அப்படின்னா 11%க்கு மிக கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்லங்க. எஸ் சார். அதுக்கு மேல 12 அதுக்கு மேல போக கூடாதுங்க. அப்போ 11க்கு மேல நீங்க போக கூடாது அப்படின்றப்ப பாத்தீங்க அப்படின்னா 12 வந்திருந்தாலும் நீங்க எடுக்க கூடாது. புரியுதுங்களா? 12 வந்தாலுமே கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது? எடுக்க கூடாது. தவறுங்க. அதுக்கு மேல போற எல்லாமே தவறு. புரியுதுங்களா? அப்போ 10 அப்படின்றத எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அப்போ உங்களோட மேக்சிமம் சீலிங் அப்படின்னு சொல்லப்படுறது 11 தான். மேக்சிமம் சீலிங் அப்படின்னு சொல்லப்படுறது 11% தான். அப்படின்றப்ப நீங்க அதை எடுத்துக்க கூடாது. அடுத்தது a person cannot act as a managing director. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னா கேட்டுக்கோப்பா. அதாவது மேக்சிமமே 11% தான் அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க? 11க்கு மேல இருக்கக்கூடிய எதையுமே எடுத்துக்க கூடாது. அப்போ 5% எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. இந்த இடத்துல வந்து 10% தான் ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்றப்போ 10% தான் நீங்க எடுக்கணும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயங்க. அப்போ இது ஆனுவல் நெட் ப்ராஃபிட்ல ஆல் ஆஃப் தெம், இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, ஆல் ஆஃப் தெம். புரியுதுங்களா? ஆல் ஆஃப் தெம்னா என்ன அர்த்தங்க? அனைவருக்கும் அப்படின்னு அர்த்தம். அனைவருக்கும் ஒட்டுமொத்த ரெமுனரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சூப்பருங்க. A person cannot act as a managing director of dash more than a companies at the time of. ஒரு எத்தனை கம்பெனிக்கு மேல ஒருத்தர் மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடாது. மேனேஜிங் டைரக்டராக ஒரு நபர் எத்தனை கம்பெனிக்கு மேல இருக்கக்கூடாது? அட் எ டைம் 2. இந்த இடத்துல வந்து 2 வந்து கரெக்டான ஆன்சருங்க. இதுல ஏன் 2 சொல்றோம்? இப்போ வந்து டைரக்டர்ஷிப் அப்படின்ற ஒண்ணு நம்ம பார்க்கணும் இல்லைங்க. இயக்குனர் டைரக்டர்ஷிப், அதுக்கு வந்து நம்ம மேக்சிமம் எவ்வளவு கொடுக்குறோங்க? 20 கொடுக்குறோம். ஆனா இந்த டைரக்டர் எல்லாம் தேர்ந்தெடுத்து எடுக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் அப்படின்றது மேலாண்மை இயக்குனர் அப்படின்றவங்க, அவங்களதான் நம்ம என்ன பண்றோம்? மேலாண்மை இயக்குனர் வந்து 2 கம்பெனிக்கு மேல இருக்கக்கூடாது. 2 தான் லிமிட்.
அப்படின்னா நீங்க வந்து 2 கம்பெனில தான் மேனேஜிங் டைரக்டரா இருந்துக்கலாம், அதுக்கு மேல இருக்க முடியாது. அதுக்கு மேல நீங்க இருக்க முடியாது. அப்படின்னா என்னங்க, உங்களுக்கு வந்து பவர் அதிகம். உங்களுக்கு வந்து என்ன என்ன இருக்கு அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். மேனேஜிங் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறவங்க தான் மேனேஜிங் டைரக்டர். அப்படித்தானே நம்ம முன்னாடி சொன்னாங்க. மேனேஜிங் டைரக்டருங்கிறவங்க டைரக்டரால உருவாக்கப்படுறவங்க. அப்படின்றப்போ அவங்களுடைய ஒட்டுமொத்த காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும், அலுவல்களை பார்க்கணும். அப்படின்றப்போ உங்களுக்கு பணி சுமை. அதனால வந்து 2 கம்பெனிக்கு மேல இருக்கக்கூடாது லா போர்ட்ல கொடுக்கப்பட்டது. இதெல்லாமே பாத்துக்குங்க. இது 20 2 இப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டைரக்டர்ஷிப்பாக இருந்தா 20, இயக்குனராக இருந்தா நீங்க 20 இருக்கலாம். இதுல வந்து the amount of minimum subscription may be learned from the amount of minimum குறைந்த அளவு பங்கொப்பம் இல்லைங்களா? இதுக்கு பேரு குறைந்த அளவு பங்கொப்பம் அப்படின்னு பங்குகளை ஒப்புதல் அப்படின்னு அர்த்தம். பங்குகளை ஒப்புதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா வாங்குறோம் அப்படின்றத அதனுடைய பொருள். இது எதுல பார்க்கப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல எல்லாம் வராதுங்க. புரியுதுங்களா? எதெல்லாம் ஆர்டிகல்ஸ்லயே வரக்கூடாதுங்க, அசோசியேஷன்லயே வராதுங்க. 3வது இடத்துலதான் நமக்கு வரும். ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்றத வந்து கரெக்ட். அதுலதான் வந்து குறைந்த அளவு பங்கொப்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்க, குறைந்த அளவு பங்கொப்பம் வராத போது என்ன செய்வீங்க? குறைந்த அளவு பங்கொப்பம் வந்துட்டா நீங்க வந்து ஷேரை வந்து அலாட் பண்ணிடலாம். அலாட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? மன்னிப்பு கடிதம், அது ரொம்ப முக்கியங்க. மன்னிப்பு கடிதத்தோட வந்து நீங்க என்ன பண்ணணும்? பப்ளிக்ட சப்ஸ்கிரைப் பண்றீங்க, அதுதான் ரொம்ப முக்கியங்க. புரியுதுங்களா? பப்ளிக்ட சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் மணியை நீங்க என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கணும். அப்ளிகேஷன் மணியை திருப்பி கொடுக்கணும். நீங்க அலாட்மெண்ட் போகக்கூடாது. இது வச்சிருந்தா அப்புறமா அலாட் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுக்கூடாது. அப்ளிகேஷன் மணியை ரீஃபண்ட் பண்ணணும். எத்தனை நாட்களுக்குள்ள ரீஃபண்ட் பண்ணணுங்க? எவ்வளவு நாளுங்க? 30 நாள் இருக்குதுங்களா? பாத்துட்டீங்களா? அது தவறினால், இந்த 30 நாட்களுக்குள்ள தவறினால் டைரக்டருக்கு பெனால்டி கொடுக்கணும். டைரக்டராக யார் வந்து MOAல வந்து டிக்ளரேஷன், ஸ்டாச்சுரரி டிக்ளரேஷன் யார் கொடுத்திருந்தாங்களோ டைரக்டருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெனால்டி, ஃபைன். அவங்க மேனேஜரியல் கீ பர்சனாக யார் இருந்தாலும் சரி, கீ பர்சன் யார் இருந்தாலும் அவங்க இதுக்கு பொறுப்பாகிறாரு. உங்களுக்கு பப்ளிக்ட வாங்கினதை ப்ராப்பரா திருப்பி கொடுக்கணும். ரெக்கார்ட் ஆஃப் ஜெனரல் மீட்டிங் இதெல்லாம் வந்து கிடையாதுங்க. அதெல்லாம் நல்ல இப்படிதான் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அப்படி போய் வரணுங்க. அந்த ஃபைன் 15%ங்களா? அவரோட சொந்த செலவுல கொடுக்கணும். கரெக்ட்டுங்க. அடுத்து when can a private company commence business? ஒரு தனி வரையறு நிறுவனம் எப்போது தொழிலை தொடங்கலாம்? சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்கிட்டாவே ஆரம்பிச்சலாம். ஆஃப்டர் அப்டைனிங் சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், கூட்டுருவாக்க சான்றிதழ். நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? தமிழ்ல அழகா நம்ம படிச்சிருக்கோங்க. கூட்டுருவாக்க சான்றிதழ் பெற்ற உடனே நம்ம என்ன பண்ணலாங்க? ஆஃப்டர், பெற்ற உடனே நம்ம வந்து தொழிலை தொடங்கலாம். ஆஃப்டர் ஆப்டைனிங் சர்டிபிகேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ், இது யாருக்கு வருங்க? பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு தான் இது வருங்க. ஓகேங்க, இந்த 2 தான் அதுல முக்கியமான விஷயம். அண்ட் எக்ஸெப்ஷன் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் இப்ப இங்க வந்துருச்சுங்களா? டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் இது எதுக்கு வருங்க? இன்டோர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஆல்மோஸ்ட் இது என்ன நம்ம சொல்லாங்க, AOA தான். பட் ஆனா AOAன்னு நீங்க எடுத்துக்க கூடாது. அது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த AOAவுக்கு இந்த இடத்துல இன்டோர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம பேர் கொடுக்கிறோம். AOAவுக்கு ஒரு இன்டோர் மேனேஜ்மெண்ட், இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நினைவுல வச்சுக்கிறதா. அதுக்கு எக்ஸப்ஷன், இந்த இடத்துல எக்ஸப்ஷன் அப்படின்றத முக்கியம். அல்ட்ரா வைரஸ் MOAவுக்கானது. லிப்டிங் ஆஃப் கார்பரேட் வெயில் அப்படின்னு சொல்லப்படுறது இது ஒன் ஆஃப் த
ஒன் ஆஃப் த என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பியூட் வரும்போது தானே சார் இது வரும்? எதுங்க? டிஸ்பியூட் ஏதாவது வரும்போது தானே சார் இது கார்ப்பரேட் பண்ணி வரும்? சார் ஒரு கம்பெனி வந்து சார் சொல்லிடுறேங்க சார், ஒரு கம்பெனி வந்து அது செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு சொல்றோம். பட் வந்து அவன் என்ன பண்றான், சப்போஸ் அவனுடைய ஷேர் ஹோல்டர் லிமிடெட் லைபிலிட்டி சொல்றோம். ஆமா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, சப்போஸ் சம்டைம்ஸ் பொதுமக்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு உள்ள அர்த்தத்தை வச்சு ஏமாத்தும் போது பாத்தீங்கன்னா கோர்ட்டே தன்னுடைய கரங்களை செலுத்துவாங்க, கைகளை செலுத்தி பொதுமக்களை காப்பாற்றும். தட் இஸ் கால்டு இந்த பாயிண்டிங் சார். ஆமா, அதான் அந்த கார்ப்பரேட் வெயில். ஆமா ஆமாங்க. அதாவது உங்களுக்கு வந்து லிமிட்டட் லைபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க செலுத்தப்படாத பங்குகளினுடைய மதிப்புகள் அளவுக்கு தான் நீங்க பொறுப்பாகிறீங்க, அப்படித்தானுங்க? செலுத்தப்படாத பங்குகள் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நீங்க பொறுப்பாகிறீங்க. அப்போ அதை மட்டுமே கோலா வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா பங்குதாரர்களை ஏமாற்ற முடியாது. அப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னா கோர்ட்டு இரும்பு கரம் காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல கார்ப்பரேட் வயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற அட்வான்டேஜை நீங்க எடுத்துக்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். அட்வான்டேஜை எடுத்துக்கலாம். அதாவது நீங்க கம்பெனியின் பேர்ல லோன் வாங்கிக்கலாம், அதனோட விஷயங்களை வந்து நீங்க எல்லாமே அனுபவிச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் இந்த கார்ப்பரேட் வெயில். புரியுதுங்களா? கார்ப்பரேட் வெயில் பாதுகாப்பாகவும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவாகவும் மற்றவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். அதாவது மைனாரிட்டி ஷேர் ஹோல்டருக்கு பாதுகாப்பாகவும் இருக்கு. ரெண்டு விஷயங்களும் ரொம்ப முக்கியம். இப்போ இவ்வளவு நம்ம பண்றோங்க, இவரை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண முடியல. யாரைங்க? விஜய் மல்லையாவை அரெஸ்ட் பண்ண முடியல. ஒய் த ரீசன்? த ரீசன் பாருங்க, அவர் வந்து அதுல பெனிஃபிட் ஆகுறாரு. கார்ப்பரேட் வெயிலுங்கிறதுல அவர் பெனிஃபிட் ஆகுறாரு. நான் கடன் வாங்கல, கம்பெனி தான் கடன் வாங்குச்சுங்கிறாரு. கம்பெனி தான் கடன் வாங்குச்சு அப்படின்னு சொல்றாரு. கம்பெனியினுடைய சொத்துக்களை வந்து நீங்க தவறுதலாக யூஸ் பண்ண அப்படின்றதுனாலதான் நம்ம அவருக்கு வந்து இரும்பு கரம் நீட்டியிருக்கோம். நம்மளுடைய லா போர்டுல வந்து அவங்களுக்கு இரும்பு கரம் கட்டியிருக்கோம். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரிதான் நீங்க பார்க்கணும். அப்போ அவரை கூட்டிட்டு வந்து நம்ம என்னதான் பண்ண முடியாதுங்க, அவர்கிட்ட எந்த ஒரு பெருசா ஒன்னையும் கிளைம் பண்ண முடியாது. அவருக்கு வந்து எங்க போயிட்டாருங்க, இதுக்கு யூகே போயிட்டாரு. யூகேல போயிட்டு நமக்கு பேப்பர்ல மீடியாவில எல்லாம் காட்டிட்டே இருக்கு. அவர் ஏன் சார் கைது பண்ண முடியும்? நமக்கு அவங்களுக்கும் லா ஒண்ணு இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் லாவிலேயே நாம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா, நாம அங்கிருந்து அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய கைதிகளை கூட்டிட்டு போயிடுவாங்க, நாம வந்து அங்கிருந்து வந்து கூட்டிட்டு வர முடியாது. இப்போ ஜகமை தந்திரம்னு ஒரு படம் இருக்கும், அதுலயும் பாத்தீங்கன்னா அழகா சொல்லியிருப்பாங்க, அகதிகளா வந்து நீங்க யூகேக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. அதை வந்து வேற நாட்டுக்காரர் யாரும் உள்ள எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அது இல்லாம நீங்க வந்து அந்த கவர்மெண்ட்ல வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட மில்லியன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை பாதுகாப்பா பாத்துக்குவாங்க. சிட்டிசன்ஷிப் கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க, கிரீன் கார்டு இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் கொடுக்குற மாடல்ல வச்சுப்பாங்க. உங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்குவாங்க. அதெல்லாமே வந்து வெளிநாட்டு லால எல்லாம் இருக்கு. நம்மள்ட்ட எல்லாம் அந்த லாவெல்லாம் கிடையாதுங்க, அந்த மாதிரி இது ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதெல்லாமே வந்து அவங்க பெனிஃபிட் ஆகிக்கிறாங்க. அதே மாதிரி ஓடி ஒளியறவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தூதரகத்துக்குள்ள போயிடுவாங்க. அதாவது இந்த மாதிரி பெரிய பீப்புள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தூதரகத்துக்குள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அங்கிருந்து ப்ரொடக்டிவா கூட்டிட்டு போயிடுவாங்க. அதாவது வசதி படைத்தவனுக்கு ஓடுமில்லமெல்லாம் ஒளியறது தாங்க, ஆனா வசதி இல்லாதவனை ஈஸியா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிதான். அப்போ இதெல்லாமே உங்களுக்கு சட்டத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாமே வந்து வழி செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்க. The prospectus to be issued within dash days of registration. ப்ராஸ்பெக்டஸை நம்ம என்ன பண்ணலாம், இஷ்யூ பண்ணலாம் எத்தனை நாட்களுக்குள்ள? டேஷ் டேஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், வித்தின் 90 நாள். 90 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுல இருந்து 90 நாட்களுக்குள்ள நீங்க இது பண்ணணும். அடுத்தது சார்ட்டர் ஆஃப் எ கம்பெனி ரெஃபர்ஸ் டு, இது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு இல்லைங்க, சார்ட்டர் ஆஃப் எ கம்பெனி எம்ஓஏ. எம்ஓஏ தான் சார்ட்டர் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த சார்ட்டர் அப்படின்ற விஷயம் இன்னொன்னுக்கு வருங்க, பட்டய நிறுவனம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்ல வந்து இல்லைங்களா. அதாவது சார்ட்டர் கம்பெனி, அதாவது அரசு மற்றும் அரசியால உருவாக்கப்பட்ட கம்பெனி அப்படின்னு அர்த்தம். அரசு அல்லது அரசியால உருவாக்கப்பட்ட கம்பெனி இருந்துச்சுன்னா சார்ட்டர் கம்பெனி அப்படின்னு சொல்றோம். அதுவும் வந்து இதுக்கு பொருந்தும். அந்த மெமராண்டம் வந்து அவங்களால எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் எந்த ஆக்டுங்க, எந்த ஆக்ட்னால உருவாக்கப்பட்டிருக்கு? 1934ஆம் ஆண்டு
ஆர்பிஐ ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்பிஐ ஆக்டின் கீழே உருவாக்கப்பட்டதுனால இதுக்கு பேரு சட்டமுறை நிறுவனம். சட்டமுறை நிறுவனம். இது வந்து அரசு அல்லது அரசர் அல்லது அரசியாலோ, அரசி அல்லது அரசராலோ வழங்கப்பட்ட பட்டயம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதனுடைய பட்டயம் எல்லாம் கூகுள்ல கூட இருக்கு, போட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அடுத்தது சட்டமுறை நிறுவனத்துக்கு வேற எதெல்லாம் சொல்லாங்க, எல்ஐசி சொல்லலாம் இல்லைங்களா. எல்ஐசியினுடைய செப்பரேட் ஆக்ட்ல உருவாக்கப்பட்டது. செபி, எஸ்பிஐயும் வந்து இதுல தான் உருவாக்கப்பட்டது. ஸ்டாச்சுட்டரி கம்பெனி தனி சட்டத்தால உருவாக்கப்பட்டிருக்கும். ரிஜிஸ்டர்டு கம்பெனிஸ் அப்படின்றது கம்பெனிஸ் ஆக்ட் 1956லயோ அல்லது 2013லயோ பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகள் அப்படின்னு அர்த்தம். பதிவு செய்யப்பட்ட எனி previous company act, எனி ப்ரீவியஸ் கம்பெனிஸ் ஆக்ட் அல்லது நடைமுறையில் இருக்கக்கூடிய அல்லது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஆக்ட்ல பதிவு செய்யப்பட்ட கம்பெனிஸ் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே இதுல வரும், ரிஜிஸ்டர்டுல வரும். ஏன் சார் இவங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் இல்லைன்னா, பாராளுமன்ற தனிச்சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். பாராளுமன்ற தனிச்சட்டம் அப்படின்னு அர்த்தம். தனிச்சட்டத்தால உருவாக்கப்பட்டதுனால அதுக்கு பேரு சட்டமுறை நிறுவனம். The liability of a shareholder in a company limited by shares. Limited by shares அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஒரு கம்பெனியினுடைய ஷேர்ஸ் வந்து லிமிட்டட் பை ஷேர். The liability of liabilityனா பொறுப்பு, இப்படி எடுத்துக்கிறோம். பொறுப்பு ஒரு பங்குதாரர்களுடைய பொறுப்பு வரையறுக்கப்பட்டது அப்படின்னா பங்குகளால் வரையறுக்கப்பட்டது. அதான் ரொம்ப பங்குகளால் வரையறுக்கப்பட்டது அப்படின்னா அவனுடைய செலுத்தப்படாத பங்குகள் அளவிற்கு மட்டுமே பொறுப்பாக, செலுத்தப்படாத பங்குகள் அளவிற்கு மட்டுமே பங்குகள் மதிப்புக்கு மட்டுமே பொறுப்பாகிறார். மதிப்புக்கு மட்டுமே பொறுப்பாகிறார். இந்த வேர்டெல்லாம் அப்படியே நினைவுல வச்சுக்கலாங்க. அதுக்கு மட்டும்தான் பொறுப்பாகிறார். அன்பெய்டு வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். அன்பெய்டு செலுத்த வேண்டியதெல்லாம் 10 ரூபா ஷேர், ஒரு ஷேருக்கு 7 ரூபா செலுத்திட்டாரு அப்படின்றப்போ மிச்சம் இருக்கிற 3 ரூபா தான் அன்பெய்டு வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். அதை மட்டும் செலுத்தினா ஒரு போதுமானது அப்படின்னு அர்த்தம். லிமிட்டட் டு அன்பெய்டு வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப்டு பை ஹிம். அவர் எத்தனை ஷேர்ஸை வச்சிருக்காரோ அத்தனையும் கொடுக்கணும். லிமிட்டட் பை கேரண்டிங்கிறது இது செலுத்தினதுக்கு அப்புறமா ஒரு அமௌண்ட் இருக்கும், அதுதான் லிமிட்டட் கேரண்டி அப்படின்னு. அடுத்தது, which of the following companies need not have their own articles of association. எந்த நிறுவனம் அவங்களுக்குன்னு தனியான ஒரு ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனை பெற்றிருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு அர்த்தம். நீடு நாட், பெற வேண்டியது இல்லை அப்படின்னு அர்த்தம். பெற வேண்டியது இல்லை அப்படின்னா ஏஓஏவை தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம், டேபிள் ஏவை பயன்படுத்திக்கலாம் இல்லைங்க. டேபிள் ஏவை பயன்படுத்திக்கலாம். இது வந்து பப்ளிக் கம்பெனிக்கு தான் பொருந்தும். பப்ளிக் கம்பெனிக்கு பொருந்தும். கம்பெனிஸ் லிமிட்டட் பை ஷேர்ஸ், இது ரொம்ப முக்கியம். பிரைவேட் கம்பெனிக்கு கண்டிப்பா பைலாவை கொடுக்கணுங்க, அது ஏஓஏவை கொடுக்கணும். அண்டர் ரைட்டிங் அவங்களுக்கு வந்து ஆப்ஷனல் எது மட்டும் தான் கொடுக்குறாங்க, அதாவது தகவல் அறிக்கைக்கு பதில் அறிக்கை கூட கொடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க. தகவல் அறிக்கைக்கு பதில் அறிக்கை, தகவல் அறிக்கை இல்லாம கூட செஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏஓஏ கண்டிப்பா வேணுங்க. இவங்க வந்து அதை இதை யூஸ் பண்ணிக்கிறது வந்து பப்ளிக் லிமிடெட் கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் இது பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி லிமிட் பண்ணிட்டாவே, ஆமாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுல வந்துரும். இந்த அது பப்ளிக் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி ரூல்ஸ் தான். ஆமா, ஈக்குவல். அண்டர் ரைட்டிங் மீன்ஸ், இதுக்கு பேர் தமிழ்ல என்னங்க? ஒப்புறுதி. 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 ஒப்புறுதி அப்படின்னா என்னங்க, உங்களோட கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணிடலாம், வித்தரலாம். நீங்க வந்துட்டு டைரக்டா வந்து பப்ளிக்ட விற்கிறதுக்கு பதிலா உங்களுடைய பேங்கர், அதாவது மெர்ஜென்ட் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இங்க கம்பெனி இருக்கு, இப்போ கம்பெனி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மெர்ஜென்ட் பேங்கரை ஒருத்தர் வச்சுக்கலாம். மெர்ஜென்ட் பேங்கர், இவங்க வந்து மெர்ஜென்ட் பேங்கர் அப்படின்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சாதாரண வங்கியினுடைய அலுவல்களை செய்ய மாட்டார்கள். அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அதை தாண்டிய எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் எல்லாம் செய்வாங்க. அண்டர் ரைட்டிங் பண்றது,
அதே மாதிரி வசூல் ராஜான்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஃபேக்டரிங் சர்வீசஸ் பண்றது இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லுவேன். அது எல்லாமே. அப்ப மெர்ஜன்ட் பேங்கர் அப்படின்றவங்க என்ன அப்படின்னா, இது இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா இவங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. பணம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மெர்ஜன்ட் பேங்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்ஷன் பிட் போடுவாங்க. ஆக்ஷன் பிட் அதாவது அவங்க வந்து ஏலம் விடுதல் முறையில இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இஷ்யூடு டு பப்ளிக் இப்படி போய்க்குவாங்க. இது இந்த மெத்தட் தான் இப்போ ரீசெண்டா எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற மெத்தட். எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அண்டர் ரைட்டிங் தான் போவாங்க. அப்போ ஒட்டுமொத்த சொல்லுங்க. 100 ரூபாய் ஷேர் 80 ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்க சார். அவன் வந்து திருப்பி பப்ளிக் கிட்ட ஏலம் விட்டுருவாங்க சார். அப்ப வந்து அந்த கம்பெனிக்கு வந்து அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி மொத்தமா அவனுக்கு அமௌண்ட் வந்துடும். இவன் பப்ளிக் கிட்ட வந்து கமிஷனை இவனுடைய பெனிஃபிட் அடைஞ்சு அண்டர் ரைட்டிங் கமிஷனை வந்து எடுத்துப்பாங்க. இந்த பேங்கருக்கு வந்து ஒரு பெனிஃபிட். எஸ் சார். பேங்கருக்கு வந்து பெனிஃபிட். இது வந்து மெர்ஜன்ட் பேங்கர் அப்படின்றது நம்மளோட பினான்சியல் இதுல வருங்க. பினான்சியல் சர்வீசஸ்ல நமக்கு வரும். நான் பேங்கிங்னு சொல்லக்கூடாதுங்க. இது ஏன் அதாவது இப்போ எஸ்பிஐயும் பண்றான். இது வந்து எஸ்பிஐயும் பண்றான், கனரா பேங்கும் பண்றான். நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ்ங்கிறது உங்களுக்கு என்ன வந்துருவாங்க, கம்பெனிஸ் ஆக்ட்ல பதிவு பண்ணி உள்ள வருவானுங்க. நான் பேங்கிங் கம்பெனிஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து தன்னுடைய பேரை பதிவு பண்ணி அதுல இருந்து வரவன் வங்கி தொழில செய்யறவன் அப்படின்னு அர்த்தங்க. அவன் வந்து வங்கி தொழிலும் செய்யலாம், வேற தொழிலும் இது மாதிரியும் செய்யலாம். அது இந்த பேங்கிங்கும் செய்யலாங்க. இவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் இதை வச்சுக்கிட்டு செய்யறாங்க. அதனால மெர்ஜன்ட் பேங்கர் வந்து எல்லாருமே இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் மற்ற கம்பெனிகளுமே உள்ள இறங்கி செய்யறாங்க. ஐசிஐசி எல்லாம் ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருக்காங்க. இது நல்ல அக்ரியிங் பர்ச்சேஸ் ஆஃப் ஷார்ட்ஃபால் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி இன் கேஸ் அவர் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த வேர்ட் எல்லாம் இருந்ததுன்னா பாத்துக்கலாம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க பாத்துக்கலாம். அவங்கள வந்து அக்ரியிங் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கிறோம். உங்களுடைய கம்பெனியினுடைய ஷேர்ஸை நான் வந்து விற்று தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கிறோம். ஷேர் கேபிட்டல் மீன்ஸ் எதெல்லாம் ஷேர் கேபிட்டலாக கருதப்படும் அப்படின்னா இது வந்து இம்ப்ளைடு கண்டிஷனுங்க. ஈக்விட்டியும் ஷேர் கேபிட்டல் தான், ப்ரிஃபரன்ஸும் ஷேர் கேபிட்டல் தான். இவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ரிஃபரன்சியல் ரைட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். வாட் ரைட்ஸ் ஆர் ப்ரொவைடட் டு த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா the rights are getting fixed interest. ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடாது, ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் டிவிடெண்டுங்க இல்லைங்களா? ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் டிவிடெண்ட். அடுத்தா பாத்தீங்கன்னா அதாவது getting at the time of repayment getting repayment at the time of winding up இல்லைங்க? winding up prior to equity அதாவது prior to equity shareholderக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிக்குவாங்க, பணத்தை திருப்பி வாங்கிக்குவாங்க. prior to equity shareholderக்கு முன்னாடி. இது வந்து டிபெஞ்சர் வராதுங்க. இது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அலோன் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இவங்களுக்கு அந்த ஓட்டிங் ரைட்ஸ் தான் வந்து மறுக்கப்பட்டிருக்குங்க. இவங்களுக்கு வந்து there is no voting ரைட்ஸ்ங்க. voting ரைட்ஸ் கிடையாது இவங்களுக்கு இருக்கு. ஷேர் கேபிட்டல் அப்படின்ற கேட்டகரியில 2 பேருமே வராங்க. நம்ம பேலன்ஸ் ஷீட்டை இந்த இடத்துல நினைவுல வச்சுக்கணும். புரியுதுங்களா? கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட்டை இந்த கான்செப்டுக்கு நினைவுல வச்சுக்கணும். அதுல 2 பேரே இருக்காங்க அப்படின்றதுதான் அதனுடைய பொருள். The debenture holder of a company are இவங்க வந்து கிரெடிட்டாராக பார்க்கப்படும். கிரெடிட்டார் இவங்க வந்து ஓனர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். லைபிலிட்டி சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓனர் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓனர் கேபிட்டல் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி, அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இவங்களுக்கு வந்து கடைசிக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோங்க, திருப்பி கொடுத்துறோம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாரோடு கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். பாரோடு கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாரோடு கேபிட்டல் அப்படின்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் லோன் இவங்களுக்கு வந்து நம்ம திருப்பி செலுத்தணும். அடுத்தா பாத்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ், இது எங்க கரண்ட் இதுல இருக்கும். அப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம ஓவராலா கிரெடிட்டார்ஸ் தான் அவங்களுக்கு பேருங்க. அவங்களுக்கு பேரை ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு
ஓனர் பிளஸ் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒட்டுமொத்தமா நம்ம கிரெடிட்டர்ஸ். இது எப்ப லிக்விடேஷன் அப்ப இப்படிதான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஓனரு லிக்விடேட்டர் சாரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு தான் பண்ணுவோம். லாங் டேர்ம் டிபெஞ்சரை கூட நம்ம என்னன்னு பண்ணுவோம், செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் சொல்லுவோம். ஞாபகத்துல இருக்குங்களா? லிக்விடேஷன்ல கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, இன்னொரு ஒரே ஒரு பார்ட் தான், அது வரைக்கும் இன்னைக்கு ஓகே. இதுல பாருங்க, the dividend on preference capital is whenever there are profits. Profit இருக்கும் போதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்றான். Only there are profits. அதாவது whenever எப்பெல்லாம் ப்ராஃபிட் இருக்கோ அப்பெல்லாம் கொடுத்துடலாம். ஒன்லி ப்ராஃபிட்ஸ், லாபம் இருக்கும் போது மட்டும் கொடுங்கன்றான். ஈவன் there is no profit, ப்ராஃபிட் இல்லைனாலும் கொடுக்கணும்னு அர்த்தம். ஒன்லி when the director recommend it. இதுதான் வந்து இப்போ இது வந்து ரீசெண்டான புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா இதை கொடுத்துருக்கான். ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஒரு நடைமுறை இருக்கும். பட் அதை வந்து அந்த ரைட்ஸ் வந்து இப்போ யாருக்கு போயிடுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடுது. இன்ட்ரெஸ்ட் செலுத்தக்கூடிய டிபெஞ்சருக்கு தான் வந்து இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க கொடுக்கணும். அப்ப ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்னா நீங்க டிவிடெண்ட் கொடுக்க தேவையில்ல, அரியரா போட்டுக்கலாம். அரியர் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அரியர் கொண்டு வந்துட்டு அதை வந்து நீங்க என்ன சேர்த்தி கொடுத்துக்கலாம். அப்படின்றப்போ இந்த டைரக்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார் அரியர் எப்ப கொடுக்கறது. அதே சமயம் இந்த வருஷத்தினுடைய இதை கொடுத்துக்கலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இயக்குனர் அவை தான் முடிவு செய்யும். when the director recommended, அவரு வந்து பரிந்துரைத்தா மட்டும்தான் என்ன கொடுக்க முடியுங்க, டிவிடெண்ட கொடுக்க முடியும். பரிந்துரை. ஆனா உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டும் வந்து சேர்ந்துடும். பட் ஆனா எப்போ அப்படின்றத அவர் சொல்றத வந்து டைரக்டர் தான் முடிவு செய்யறாரு. இந்த கொஸ்டினும் வந்து கரெக்ட் தான். பழைய நிகழ்வுகள் எல்லாம் வந்து பழைய புத்தகங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் when even there are no profits, the preference shareholder getting dividend அப்படின்னு இருக்கும். பட் இப்ப இருக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா the director recommend எப்ப கொடுக்கணும் அப்படின்றத இதனோட கேள்வி. ப்ராஃபிட் இருக்கிறப்ப கொடுக்கறதா, இல்லாதப்ப கொடுக்கறதா, எப்படி கொடுக்கறதா, அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாமா, இந்த மாதிரி எல்லாமே முடிவு பண்றது டைரக்டர்ஸ் தான். அவங்களோட ரெக்கமெண்டேஷன். இதுக்கு ஆன்சர் அந்த நியூ எடிஷன்ல இருந்து போட்டு நியூ எடிஷன்ல ஆன்சரே போட்டுறலாமா சார்? எதுப்பா? இப்போ அந்த 28 क्वेश्चनக்கு ஓல்ட் எடிஷன் ஓல்ட் புக்ல போட்டீங்கன்னா there is no profitனாலே வந்து ப்ராஃபிட் இல்லைனால கொடுக்கணும்னு சொல்லிருக்கு. பட் போட கூடாதுங்க. இப்ப எல்லாமே மாறிடுச்சுலாங்க. 2013 ஆக்ட்க்கு நம்ம வந்துட்டோம். ஓகே சார். 2013 ஆக்ட்ல வந்து இப்படி தான் கொடுத்திருக்காங்க. இது ஸ்கூல் புக்லயே மாத்திருக்காங்க. how many ன்னு வரணும். how many types of preference shares are there? எவ்வளவு preference shares இருக்கு அப்படின்றாங்க. 8. இது எப்படி சொல்றாங்க 8ன்னு? இது ரெண்டா செட்டா வருங்க. ஒவ்வொரு வார்த்தையா சொல்லுங்க. பார்ட்டிசிபேட்டிவ் ஒன்னு, நான் பார்ட்டிசிபேட்டிவ், பார்ட்டிசிபேட்டிவ், குமுலேட்டிவ், கன்வர்ட்டபிள், கன்வர்ட்டபிள், நான் ரெடீமபிள், பார்ட்டிசிபேட்டிங், நான் பார்ட்டிசிபேட்டிங். இதுல ஒவ்வொன்றும் இதுக்கு ஒண்ணுக்கு ஆப்போசிட்டா அப்படியே இருக்கும். வெர்சஸ் இர்ரிடீமபிள், அப்படின்றது வரும். வெர்சஸ் நான் பார்ட்டிசிபேட்டிவ், வெர்சஸ் நான் குமுலேட்டிவ், நான் கன்வர்ட்டபிள். மொத்தம் 4 + 4 8. 4 + 4 8 டைப் இருக்கும். ரிடீமபிள் அப்படின்னா என்னங்க? ரிடீமபிள் அப்படின்ற வார்த்தை can be taken back. taken back a specified period சொல்லாங்களா? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வாங்கப்படும். ரீபேமெண்ட், அதாவது ரீபேமெண்ட் பீரியட் வந்து கொடுத்திருக்கோம். yes within certain period. அது அடுத்தா பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுறது லாபத்தில் பங்கேற்க. yes sir, even during the lifetime and also at the time of winding up வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இது, அதாவது உபரியில் பங்கேற்பார். இவர் அவ்வளவுதான் சொல்லணும். உபரியில்
சர்ப்ளஸ் எப்ப வந்தாலும் அவர் பங்கேற்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்ஸ். எஸ் சார். குமுலேட்டிவ் அப்படின்னா எதை குமுலேட்டிவ் பண்ணுவாங்க? டிவிடெண்ட் குமுலேட்டிவ் பண்ணுவோம். டிவிடெண்ட் வந்து குமுலேட்டிவ் பண்ணணும் அப்படின்னா என்னங்க, கேபிட்டலோட நீங்க சேர்த்திக்கணும் அப்படின்னு அர்த்தம். எஸ் சார். கேபிட்டலோட சேர்த்திட்டே போங்க குமுலேட்டிவ். அரியர் டிவிடெண்ட் வந்துச்சுன்னா கேபிட்டல் ஆயிடும். அரியர் டிவிடெண்ட வந்து பே பண்ணாம என்ன பண்ணிடுவாங்க, கேபிட்டலைஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம். அடுத்து கன்வெர்ட்டபிள் அப்படின்னா எதுவா கன்வெர்ட் பண்றதுங்க, வாழ்நாள்ல இவங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு ஈக்விட்டியா மாத்திடுவாங்க. அடுத்தது டிபெஞ்சரா கூட இவங்க கன்வெர்ட் ஆகலாம். டிபெஞ்சராகவும் கன்வெர்ட் ஆகலாம். ஈக்விட்டியா தான் மாத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பாண்டா கன்வெர்ட் பண்ணி, அதாவது இப்ப பிரிஃபரன்ஸ்ல இருந்து டிபெஞ்சரா கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு செட்டில் பண்ணிடலாம். நீங்க செட்டில் பண்ணிடலாம். நல்ல பார்த்துங்க. Share premium received by issuing can be used for share premium received by issuing அப்படின்றாங்க. இது வந்து பங்கு முனைமம் இல்லைங்க, இதுக்கு பேர் பங்கு முனைமம். by issuing can be used எதுக்கு பயன்படுத்தப்படும் கேக்குறாங்க. பயன்படுத்தப்படும். இது வந்து டிவிடெண்ட் வந்து பேமெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க. இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் வந்தா மட்டும் P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட். P&L அக்கவுண்ட், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும், இவங்களுக்கு பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே. அடுத்தது ரெமுனரேஷன் டு மேனேஜ்மெண்ட். நெட் ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பகுதியை பிரிச்சு கொடுக்குறாங்க. நெட் ப்ராஃபிட்ல இருந்தா பிரிச்சு கொடுக்குறோம். அப்ராப்ரியேஷன் தான் இதுவும். 11% அவங்களுக்கு போகுது இல்லைங்க. அடுத்தது எனி பிசினஸ் பர்பஸ் அப்படின்றது எல்லாம் பிசினஸ் பர்பஸ் அப்படின்ட்டாவே நெட் ப்ராஃபிட்ல இருந்தா ஷேர் ஆகும் இல்லைங்க. இது எல்லாமே நெட் ப்ராஃபிட்ல இருந்தா ஷேர் ஆகும். ஆனா இந்த போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது இது வந்து மூலதனம். வந்து ஷேரோட வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆயிருங்க, ஷேர் கேபிட்டல் வேல்யூ வந்து நமக்கு அதிகமாயிடும் இல்லைங்களா. போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறப்போ நமக்கு என்ன ஆகும், அதிகமாயிடும். போனஸ் ஷேர்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தங்க, அதுக்கு டிவிடெண்டுக்கு பதிலா கொடுக்குற மாடல் தானுங்க. கரெக்டா நாட்டுங்க. ஒரு டிவிடெண்ட் ஆஃப் ஃப்ளோ பேக் ப்ராஃபிட்ஸ். ஏற்கனவே நம்ம லாபம் வச்சிருப்போம், அந்த லாபம் வந்து கொடுக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஷேரா கொடுத்துட்டு வித்தவுட் எனி கேஷ் அவுட்ஃப்ளோ. ஆமா. நீங்க வந்து இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா லைபிலிட்டி சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்லயே அட்ஜஸ்ட் ஆயிக்கும். கரெக்டா நாட்டுங்க. லைபிலிட்டி சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்லயே ரெண்டுமே அட்ஜஸ்ட் ஆயிக்கும். இது வந்து ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டின்னு வச்சுக்கோங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஷேர் பிரீமியம் எங்க இருக்கும்னா இங்க இருக்கும். ஷேர் பிரீமியம் அப்படின்றது இங்க இருக்கும். இதுல அட்ஜஸ்ட் பண்ணி இதுல கொண்டு போயிட்டு என்ன பண்ணிடுவாங்க, பிளஸ் பண்ணிடுவாங்க. இதுல ரிடியூஸ் பண்ணிட்டு அதுல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, பிளஸ் பண்ணிக்குவாங்க. அப்ப ஷேர் பிரீமியத்தை கேபிட்டலைஸ் பண்றோம் அப்படின்றதும் இதனுடைய பொருள் தான். அல்லது இவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா போனஸ் ஷேர்ஸை கொடுத்துடலாம் அப்படின்னு அர்த்தம். ரைட் ஷேர்ஸ்ங்கிறது யாருக்கு கொடுக்கறதுங்க, existing shareholders. எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு ரைட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க, வாங்கிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஆமா, அவரு வந்து முறமாமன் தான். ஆனா முறை கொடுக்கறப்ப பரிசம் கட்டிட்டு தான் பொண்ணை தூக்கணும் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, அந்த மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கிறது. அடுத்தது ஸ்வெட், வியர்வை. அவர் சொன்னார் இல்லைங்களா, ஸ்வெட் எம்ப்ளாயிஸ் கொடுக்கறது. வியர்வை சிந்தி சம்பாதிக்கிறவங்களுக்கு ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க. அதை எப்படி ப்ரொவைட் பண்ணுவீங்க, அத ஃப்ரீயா கொடுத்துருவீங்களா இல்ல எப்படி கொடுப்பீங்க? டிஸ்கவுண்ட் பேசிஸ்ல. வேற எந்த ஷேரையுமே நீங்க என்ன பண்ண கூடாதுங்க, டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ண கூடாது. நோ ஷேர்ஸ் issued at discount. No shares 2013 completion. No shares issued at discountங்க. அதனாலதான் புது புத்தகத்துல பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ல வெளியிட்டது வந்து கணக்குகளே இருக்காதுங்க. புரியுதுங்களா? நம்ம படிச்ச காலத்துல டிஸ்கவுண்ட்ல வெளியிட்டதுக்கு நிருப கணக்குகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து கிடையாதுங்க. நோ ஷேர்ஸ் issued at discount. ஆனா ஸ்வெட் ஷேர்ஸை மட்டும் பண்ணலாம். ஸ்வெட் ஷேர்ஸ் அப்படின்றது ஞாபகத்துல வருது இல்லைங்களா? ஸ்வெட்
அவங்க கடின உழைப்பாளிகளுங்க. அதாவது அவங்களோட வியர்வைக்காக கொடுக்கப்படுறது. ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்? டைரக்டர்ஸ் கொடுக்கலாமா சார்? டைரக்டர்ஸ் வியர்வை சிந்துறாங்களாமா? இல்ல சார், புக்ல ப்ரமோட்டர்ஸ்க்கு கொடுக்கலாம் சார். எம்ப்ளாயீஸ் ஆர் டைரக்டர்ஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு. போட்டிருக்கா? எஸ் சார். டைரக்டர்ஸ் சார். எம்ப்ளாயர்ஸ் ஆர் டைரக்டர் லோயர் பிரைஸ் ஃபார் ஸ்கூல் புக்லயே இருக்குங்க. இது ஸ்கூல் புக்லயே இருக்கு. 3 இஷ்யூ கொடுத்திருப்பாங்க. அது பார்க்கணும். ஆமா சார், ஸ்கூல் புக்ல தான் 12th புக்ல நியூ எடிஷன்ல இருக்கு சார். எம்ப்ளாயி டைரக்டர்ஸ்க்கு கொடுக்கறதா போட்டிருக்காங்களா? ஆமா சார், ஆமா சார். எம்ப்ளாயி ஆர் டைரக்டர்ஸ் at lower price for cash other than cash. ஓகே ஓகேங்க. அப்போ லோயர் பிரைஸ் ஆர் கேஷ், குறைவான விலைக்கு அதுக்கு அப்போ வந்து 2 பேருக்கும் கொடுக்கறது, எம்ப்ளாயிக்கும் பிளஸ் டைரக்டர்ஸுக்கும் கொடுக்கறது உடன். தேங்க்யூமா சூப்பருங்க. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்திருக்கு. If the minimum subscription is not received application money should be refunded within. இங்க பாருங்க, அங்க 30 நாள் அப்படின்னு சொன்னீங்க, இங்க பாருங்க 10 நாள் தான் இருக்கு. ஆன்சர் பாருங்க சார். இதுல ஒரு குழப்பம் இல்ல, மாத்தி ஆன்சர் தப்பா போட்டேனா இல்ல இதுங்களா? அதான் சார் தெரியல. 15 or 10 சார். இதுல என்னன்னு தெரியல சார். 15 தகவல் அறிக்கை அப்படின்றதுல இது வரணுங்க. தகவல் அறிக்கை அப்படின்றதுல வரணும். இந்த தகவல் அறிக்கை அப்படின்றத பாக்குறதுல 10 நாளா இந்த நாளா, அதுதான் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். நான் இதுல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மெட்டீரியல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல வந்து அது கருத்து சொல்லாம வந்ததுக்கு காரணமே அதாங்க. அந்த இடத்துல பெரும்பாலும் ஒரு கருத்து சொல்லாம வந்தது காரணம் அது குறைவான நாள் தான். 15 days வருதுங்களா? அந்த டேட் ஆஃப் க்ளோசர் ஆஃப் தி இஷ்யூ 10 நாள் அப்படின்றதுதான் வருங்கிற மாதிரி எனக்கு. 15% இன்ட்ரெஸ்டோட கொடுக்குறீங்க. பேஜ் நம்பர் 3ல இருக்கு சார். 15 days. 15 daysங்களா? ஆமாம் எஸ் சார், 15 days சார். 15 days அப்போ மாத்திக்கலாங்க. இது வந்து 15 நாள் அப்படின்றது. அப்ப இது எல்லாமே 15ஓட அதிகமா இருக்கு. ஓகே, இது இது இன்ட்ரெஸ்ட் 15%. இந்த 15 நாள் வராதனால இதுக்குள்ள வச்சிருப்பானுங்க. அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதனால இத வந்து டிக் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. Minimum subscription has not been received within 30 days from the issue of the prospectus. The company அது வந்து 30 நாள் எதுங்க? 30 நாளுக்குள்ள நீங்க வந்து மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனை ரீச் ஆகல அப்படின்னா அதுதான் சார். அதோட தொடர்ச்சி சார். அப்படியே வருது சார். நீங்க கொடுத்திருக்க பாயிண்ட் சார். Must return the application money within 15 days of the closure of issue. சரிங்க. அப்போ நீங்க அந்த நீங்க வர முடியாத பட்சத்துல நீங்க வந்து 15 நாட்களுக்குள்ள திருப்பி கொடுத்துறணும். 15 நாட்களுக்குள்ள திருப்பி கொடுத்துறணும். க்ளோசர் ஆஃப் இஷ்யூ. க்ளோசர் ஆஃப் இஷ்யூ. அதாவது குறைந்த அளவு பங்கொப்பம் ரீச் பண்ணணும். இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மணி அடிக்கிற மாதிரி கொண்டு வராங்க. பெல், இது எங்க வருங்க? இந்த சூப்பர் சிங்கர்ல பெல் அடிச்சு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி செபில வந்து பெல் வச்சிருப்பாங்க. பெல் அடிச்சதையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பழைய நடைமுறையெல்லாம் அப்படிதாங்க. அதெல்லாம் இப்போ எவ்வளவோ போயிடுச்சுங்க. இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது உங்களுக்கு வந்து அதாவது நியூ இஷ்யூ அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னாவே வந்து எல்லாமே ரெடியா இருக்காங்க. யாருங்க? எல்லாருமே இவங்களே வாங்கிக்கிறாங்க. நாங்களே உங்க ஷேரை சப்ஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் ரைட்டரே வாங்கிக்கிறாங்க. அதெல்லாம் முன்னெல்லாம் இது கிடையாதுங்க. அந்த சூப்பர் சிங்கர்ல அந்த மணி அடிச்சு ஒவ்வொருத்தரும் பாட்டு மீதி போய் இந்த டீமுக்கு வாங்க அந்த டீமுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இருந்துச்சுங்க. இப்பெல்லாம் அது வந்து கிடையாது சார். சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார். அந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ்ல இப்ப அதாவது தகவல் அறிக்கை வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள்ளோ அல்ல இதற்கென செபியால் குறிப்பிடப்பட்டுள்ள வேறு ஏதேனும் காலத்திற்குள்ளோ குறிப்பிடப்பட்டுள்ள குறைந்தபட்ச தொகைக்கு விண்ணப்பம் பெறப்படவில்லை
மற்றும் விண்ணப்பம் மீது செலுத்தப்பட வேண்டிய தொகை செலுத்தப்படவில்லை எனில் பிரிவு 39 உட்பிரிவு 1 கீழ் பெறப்பட்ட தொகை இதற்கென குறிப்பிடப்பட்ட கூடிய காலகட்டத்திற்குள் குறிப்பிடப்பட்ட விதத்தில் திருப்பி அளிக்கப்படும். அது செக்ஷன் 39(1) சொல்லுங்க சார். குறிப்பிட்டப்பட்ட காலகட்டத்துக்குள் அப்படின்றான். ஆமாங்க சார். இதுல வந்து இந்த 15 வெளி இஷ்யூ பண்ணதுல இருந்து 30 நாளுங்க சார். அப்படினா செபி ஏதோ டேட் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஏதாவது கேட்டு வாங்கியிருக்கலாம். செபிட்ட கேட்டு நீங்க பர்மிஷன் வாங்கியிருக்கலாம். செபிட்டுடைய டேட்டை வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கலாம். இப்போதைக்கு இந்த இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது குறைந்த அளவு பங்கொப்பம் வர்றதுக்கு 30 நாள் நீங்க பார்க்கலாம். அப்படி வரல அப்படின்ற பட்சத்துல ரீஃபண்டுக்கு போறீங்க அப்படின்னா 15 நாள், அதுல பாதி நாள் ஆக்கிது. திருப்பி செலுத்துவதற்கு பாதி நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. திருப்பி செலுத்துறதுக்கு பாதி நாள், 15 நாட்களுக்குள்ள செலுத்தாத போதுதான் இந்த 15% இன்ட்ரெஸ்டோட நீங்க பே பண்ணணும். இன்ட்ரெஸ்டோட பே பண்ணணும். Which of the following can be used for buyback of shares? இது வந்து buyback of shares, திருப்பி வாங்குறதுங்க. இந்த buyback shares மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இந்த கான்செப்ட்? buyback shares. ஓகேங்க. ஒரு நிறுவனம் வந்து எப்ப வந்து தங்களுடைய ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ணிக்குவாங்க அப்படின்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குங்க. கண்டிஷன்ஸ் வந்து பைபேக்கு இருக்கு. அது வந்து நம்ம மெட்டீரியல்லே இருக்காருங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாக இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சரத்து தான். பட் நமக்கு வந்து அதுல வெளியே இருக்கக்கூடிய ஒரு சரக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அப்படின்னு அர்த்தம். அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குங்க. ஒரே ஒரு நிமிஷம் அதை மட்டும் எடுத்துறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா இது வாங்குறதா சொல்லியிருப்பாங்க. சிஏசிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அந்த இதை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு. செக்ஷன் 68 அப்படின்னு ஏதோ ஒண்ணு வருங்க, புத்தகங்கள்ல இருக்கா அப்படின்னு பாத்துறேன். ஒரே நிமிஷங்க எடுத்துட்டேன். இது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்மளோட ஏர்னிங் பர் ஷேரை வந்து இம்ப்ரூவ் பண்றது நம்பர் 1 ரீசனுங்க. அதாவது ஷேர்னுடைய அளவு, அதாவது எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க அப்படின்றதுடைய அளவு மாறுறப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து அதிகமா கிடைக்கும். நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா இது அதை எடுத்து அப்படியே சொல்லிடுற மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் இருக்கும். இதுக்குன்ட்டே சிலதெல்லாம் நானும் எழுதி வச்சிருக்கேன், அதனால நானும் படிச்சு மாதிரி. இது பாருங்க, ஒரு இடத்துல இதுக்காகவே போட்டு வச்சிருக்காங்க. Buyback is the process by which company buying back from the shares. அப்போ திரும்ப வாங்கிக்கிறது, ஷேர்ஸை வந்து திரும்ப வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். திரும்ப வாங்குதல். ஒவ்வொரு ஆண்டு என்ன பண்ணுவாங்க, லாபம் இருக்கிறப்போ ஒரு 10% வந்து திரும்ப வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குங்க. The shares from the existing shareholders usually at a higher than the market price. Higher than the market price. Usually higher than the market price. Market price விட அதிகமான விலை கொடுத்து தான் நீங்க திரும்பி வாங்கணும். நல்லா புரியுதான்னு பாருங்க. What do you mean by market priceங்க? prevailing price, current price, prevailing. இதுக்கு ஒரு ஃபார்முலாவா இருக்குங்க அக்கவுண்டிங்ல. EPS divided by PE ratio அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. PE or price earning ratio அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க. EPS மேல வருமா PES மேல வருமான்றது தெரியல, ஒரே நிமிஷம். இது ஒரு ஃபார்முலா இருக்கு. மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் ஈக்குவல் டு ஏர்னிங் பர் ஷேர் டிவைடட் பை பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து அநேகமா மேல் இருக்கும்னு நினைக்கிறேங்க ஃபார்முலாவில். நான் தான் தப்பா எழுதுறேன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் டிவைடட் பை இது எழுதுனா கரெக்டாக கொடுத்துருவாங்க. பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ
ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் டிவைடட் பை இபிஎஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவுடைய அடிப்படையில் மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேரை நீங்க எடுத்துக்கலாம். அந்த மார்க்கெட் பிரைஸ் ஷேர்ஸை விட அதிகமான விலைக்கு தான் கொடுக்கணும், ஹையர் தேன் மார்க்கெட் பிரைஸ். When the company buy back the shares, number of shares outstanding in the market reduce it to fall. அதை வந்து குறைக்கிறோம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஒரு கம்பெனில வந்து இப்போ 10,000 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா 10,000 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதனுடைய அளவு வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வரோம், ஒவ்வொரு 1000 குறைச்சிக்கிட்டே வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு the reason behind that improve earning per shareங்கிறான். ஏர்னிங் பர் ஷேர் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றா இந்த கான்செப்ட் தான். ஏர்னிங் பர் ஷேர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்த பாத்தீங்கன்னா ஐடியல் கேஷை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. பணம் வந்து நம்ம நிறைய இருக்கு நம்ம கிட்ட அப்படின்ற பட்சத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். லாபமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு, அது எல்லாமே நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இல்லாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தேவைப்பட்டா கேட்கறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்றதான். அதை கொடுத்துட்டு நம்ம ஷேர்னுடைய அளவை குறைச்சதுனால நமக்கு என்ன ஆகும், வருமானத்தை இபிஎஸ் வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிறோம். டு கான்ஃபிடன்ஸ் டு த ஷேர் ஹோல்டர் அட் த டைம் ஆஃப் ஃபாலிங் பிரைஸ். அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஷேர் பிரைஸ் வந்து திடீர்னு ரிடியூஸ் ஆகுதுன்னு பாருங்க, விலை வீழ்ச்சி அடையுது அப்படின்றப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஓகே சிறு தடங்கள் ஏற்பட்டதுங்க, வருந்துகிறோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாருங்க, கான்பிடன்ஸ் கொடுக்கணும். விலை வீழ்ச்சி, அதாவது விலை வீழ்ச்சி ஏற்படுறப்போ மார்க்கெட் பிரைஸ் நமக்கு வந்து குறையிறப்போ நமக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சு அந்த ரீடைன் த ஷேர் ஹோல்டர் வந்து நமக்கிட்ட ரீடைன்ட் ஆவாங்களாம், அதே இடத்துல ரீடைன் ஆவாங்களாம். அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் த ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங், ரிடியூஸ் த சான்ஸ் ஆஃப் டேக் ஓவருங்க. டேக் ஓவர் பண்றதுக்காக ப்ரமோட்டர் என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் மார்க்கெட்ல இருக்கிறதெல்லாம் இப்படி பேரம் பேசி வாங்கிடுவாங்க. இது ஒன் கைண்ட் ஆஃப் டேக் ஓவர் அப்படின்றா. டு இம்ப்ரூவ் த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல். அடுத்தது ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த், நம்மளோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டலை வந்து அதிகப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். நாட் ஓன்லி ஃபார் நமக்கு என்ன அதிகமான மூலதனத்தை வந்து பெருக்கிறது அப்படின்ற மெத்தட் தான் அது. அப்போ மூலதனத்துக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை கூடுதல் படுத்துறது அப்படின்னு அர்த்தம். அப்போ சர்ப்ளஸ் கேஷை யூட்டிலைஸ் பண்றது, அவங்க சொன்ன மாதிரி சர்ப்ளஸ் கேஷை யூட்டிலைஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த எல்லாம் ரீசன். இது வந்து நமக்கு கேள்விகள்லாம் வந்துச்சு அப்படின்னா எதெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 68 அப்படின்றத ஒண்ணா பார்த்து வச்சுக்கோங்க. செக்ஷன் 68ங்க. இதுல நமக்கு ரொம்ப முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல கேன் பி யூஸ்டு எப்படி பயன்படுத்தப்படும் கேக்குறாங்க. கேன் பி யூஸ்டு பயன்படுத்தப்படும். பைபேக் ஷேரை வந்து எப்படி பயன்படுத்துறாங்க அப்படி எதை ஃப்ரீ ரிசர்வை யூஸ் பண்ணிக்கிறாங்க. செக்யூரிட்டி பிரீமியமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ப்ரொசீட்ஸ் ஃபார் ஃப்ரெஷ் இஷ்யூ, தேவைப்பட்டா ஃப்ரெஷ் இஷ்யூ கூட நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு பணம் தானே நீங்க இருக்கிற ஷேர் கேபிட்டலுக்கு ஈக்குவலானா ஃப்ரெஷ் இஷ்யூ கூட நீங்க பண்ணிக்கலாம். அதாவது டினாமினேஷனை மாத்தி ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணுவாங்க, அதாவது குறைவான டினாமினேஷன் விட்டுட்டு அதிகமான டினாமினேஷன் பண்ணிக்குவாங்க. இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். பட் நம்ம இந்த விஷயங்களையும் நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் மேஜரான விஷயங்கள். இதெல்லாமே ஒரு இடத்துல தேவைப்படும் அப்படின்றதுக்காக அடிச்சு வச்சதுனால அதை அப்படியே உங்களுக்கு எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆர் யூ கிளியர் நவ்? உமா மேடம் உங்களுக்கு புரியுதுங்களாப்பா? ஆர் யூ ஓகே? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இது வரைக்கும் நம்மளோட வகுப்புகள், இன்றைய வகுப்புகள் அப்படின்றது இருக்கட்டும். நம்மளுடைய அடுத்த வகுப்பு அப்படின்றத உங்களுக்கு வந்து இன்னைக்கு டெஸ்ட் போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதனால அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க என்ன பண்ணணும்